வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாள். தெள்ளு தமிழ்க் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனைப் பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் பாரதிய வித்யாபவனும் இணைந்து வழங்கும் உயிரே உறவே தொடர் நிகழ்ச்சியின் 10வது பகுதிக்கு உங்களை பணிவன்புடன் வரவேற்கிறேன். உறவுகள் புனிதமானவை என்பது நம்முடைய நண்பர் முரளி அவர்கள் கொடுத்திருக்கின்ற வாசகம். முன்னாடி வரலாம். ஓகே சார், நிறைய இடம் இருக்கு. உறவுகள் புனிதமானவை என்பதற்கு காரணம் உறவுகள் நம்மை புனிதப்படுத்துபவை. அதுதான் முக்கியம். உறவுகள் யாரை புனிதப்படுத்தும் என்றால் உறவுகளின் மேன்மையை புரிந்து கொண்டவர்களை அது புனிதப்படுத்தும். வெந்த சோறு ஒருவன் கண்ணிலே சாதமாக தெரிகிறது, இன்னொருவன் கண்ணிலே பிரசாதமாக தெரிகிறது. அர்ப்பணிப்பு உணர்வோடு அதை ஏற்றுக்கொள்ளும் போது சாதம் பிரசாதம் ஆவது போல் உறவினுடைய மேன்மை தெரியாதவனுக்கு அது நிர்பந்தமாக தெரிகிறது. உறவினுடைய மேன்மை புரிந்தவனுக்கு அது விடுதலைக்கான தளமாக தெரிகிறது. இதுதான் உறவு. எந்த உறவாக இருந்தாலும் அது இப்படித்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதர்களிடமிருந்து போகின்ற உறவுகள் ஒரு முக்கியமான சூத்திரம் இருக்கிறது. மனிதர்களோடு நம்ம வைத்துக் கொண்டிருக்கின்ற உறவுகள். People show the distance, it is up to you to maintain it. மனிதர்கள் தொலைவை காண்பிக்கிறார்கள், ஒரு கோடு காண்பிப்பார்கள். நம்முடைய கவனம் சரியாக இருந்து நம்முடைய அறிவுக்கண் சரியாக திறந்திருந்தால் அதை நிர்வகிப்பதோடு நாம் நிறுத்தி கொள்வது நல்லது, இல்லையா? அப்படி இருந்தால் சிக்கல் எதுவும் இல்லாமல் இருக்கும். பொதுவாக சொல்லப்படுகின்ற ஏற்பாடு உறவிலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையிலே எவருக்கும் எதிலும் ஏமாற்றம் இல்லாமல் இருக்கும். உறவு என்பது நாம் நம்முடைய அன்பையும் நன்றியையும் செலுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு, இறைவன் கொடுத்த வாய்ப்பு என்று ஏற்றுக்கொண்டோமானால் நம் அடுத்த தளத்திற்கு செல்லலாம். உறவு பொதுவாக அமைவதற்கு காரணம் நம்முடைய கர்ம வினையின் காரணம்தான். வினையின் வழிதான் உறவுகள் அமைகின்றன. அதுவும் ஒரு குடும்பத்து உறவு, அதிலும் கணவன் மனைவி உறவு கட்டாயம் வினை வழி அமைகிறது. போன பிறவியிலே பெரும் சண்டை போட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த பிறவியிலே கணவன் மனைவி ஆவார்கள் என்று சொல்லுவது அவ்வளவு கதை அல்ல. They have to work out their destiny and arrive at harmony. அதற்காக செய்யப்பட்டிருக்கின்ற ஏற்பாடாக உறவு இருக்கிறது. இந்த உயிரே உறவே என்கின்ற இந்த தலைப்பே ரம்யமாக இருக்கிறது எனக்கு. உறவில்லாமல் இந்த உயிருக்கு பொருள் இல்லை, இல்லையா? உயிரில்லாமல் எந்த உறவும் இல்லை என்பது எந்த அளவு உண்மையோ அதைவிட மேன்மையான பொருள் இருக்கிறது. உறவில்லாமல் இந்த உயிருக்கு பொருளே இல்லை. வெறுமே சுவாசித்து கொண்டிருப்பதிலே எந்த விதமான பயனும் இல்லை, எந்த விதமான சிறப்பும் இல்லை மனிதனுக்கு. உயிரே உறவில்லாமல் நீ யாரே, உயிரே உயிரே உறவில்லாமல் நீ யாரே, உறவே உறவே உயிரில்லாமல் நீ வீணே, உயிரில்லாமல் உறவில்லை, உறவில்லாமல் உயிரே இல்லை, உயிரும் உறவும் சிறகானால் அந்த உரிமையின் மடியினில் பிரிவே இல்லை, உயிரே உயிரே உறவில்லாமல் நீ யாரே, உறவே உறவே உயிரில்லாமல் நீ வீணே. உடலுக்கும் உயிருக்கும் எப்படி உறவு இருக்கிறது? குடம்பை தனித்திருக்க புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். அந்த குடம்பை, அதாவது உடம்பு சொல்லுகிறார். உடம்பு இங்கே தனி. சத்யா,
இது ஆஃப் பண்ண முடியுமா பாருங்க, ஏற்கனவே தொண்டை. நன்றிப்பா. ஒரு சால்வையை போர்த்திய ஒரு சிறப்பு. குடம்பை தனித்திருக்க புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படின்னு வள்ளுவர் சொல்லுகிறார். இந்த உடம்பு தனியாக கீழே விழுந்து கிடக்க இந்த உயிர் பறந்து போகிறது. இதுதான் உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கின்ற உறவு அப்படிங்கிறார். இந்த குடம்பை என்பது கூடு என்று பலரும் சொல்லி இருக்க, ஒரு சில உரையாசிரியர்கள், என்னுடைய ஆசிரியர் சுட்டி காட்டினார், கூடு அல்ல, கூடானால் பறவை அங்கே திரும்பி போகும், இது முட்டையினர். முட்டையை உடைத்து பறவை வருகிறது, மீண்டும் அதே முட்டைக்கு அது செல்ல முடியாது. எனவே குடம்பை என்பது வள்ளுவருடைய மொழியிலே கூடல்ல முட்டை என்று நாம புரிந்து கொள்ளுகிறோம். உடலுக்கும் உயிருக்கும் உறவு அது உயரே பறக்கும் வரை, உயிருக்கும் உடலுக்கும் உறவு இது ஒரு நாள் உதிரும் வரை. சரிதானா பிச்சாண்டி? உடலுக்கும் உயிருக்கும் உறவு அது உயரே பறக்கும் வரை, உயிருக்கும் உடலுக்கும் உறவு இது ஒரு நாள் உதிரும் வரை. பிரியும் வரைதான் உறவா, அந்த உறவில் கரைதான் பிரிவா. பிரியும் வரைதான் உறவா, அந்த உறவில் கரைதான் பிரிவா. நீரில் நிழல் போல் நீந்துவது அது தவமா கனவா, தவறா சரியா? உயிரே உயிரே உறவில்லாமல் நீ யாரே? உறவே உறவே உயிரில்லாமல் நீ வீணே. கடலுக்கும் கரைக்கும் உறவு அங்கு காவல் செய்வது பிரிவு. ஒரு பிரிவு தான் அந்த கடலையும் கரையும் கலந்து விடாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. பிரிவு எவ்வளவு தேவையா இருக்கிறது. வாழ்க்கையிலே ஒரு மனிதனுக்கு நினைப்பை காட்டிலும் மறப்பு அதிகமாக தேவையாக இருக்கிறது இல்லையா? நினைத்து வாட ஒன்று, மறந்து வாழ ஒன்று தேவையா இருக்கு. அது மாதிரி பிரிவு தான் இங்கே காவல் செய்கிறது. கடலுக்கும் கரைக்கும் உறவு அங்கு காவல் செய்வது பிரிவு. கவலைக்கும் மனதுக்கும் உறவு, கவலைக்கும் மனதுக்கும் பிரிவு. அங்கு காலம் தானே உறவு. கண்முன் தெரிவது ஒரு கோடு, அதை கடக்காதிருப்பது நம் பாடு. கண்முன் தெரிவது ஒரு கோடு, அதை கடக்காதிருப்பது நம் பாடு. ஒருவன் அவனே ஒரே உறவு. All the rest are associates. He is the only companion. ஒருவன் அவனே ஒரே உறவென்று உணர்ந்து பாடுவது நம் பண்பாடு. உயிரே உயிரே உறவில்லாமல் நீ யாரே? உறவே உறவே உயிரில்லாமல் நீ வீணே. அப்படி ஒரு டைட்டில் சாங் இன்னைக்கு. வெகு நாட்களுக்கு பிறகு கடல் தாண்டி சென்ற நம்முடைய அன்பிற்குரிய நண்பரும் ரொம்ப நேர்மையான விமர்சகருமான பிச்சாண்டி அவர்கள் திரும்பி வந்திருக்கிறார்கள். அவருக்கு ஒரு சிறப்பான பாராட்டு. அவர் வந்த காரணத்தால் மீண்டும் தென்படுகின்ற சேத்துராமலிங்கம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பு. அதாவது இந்த பாட்டில் நம்ம பார்த்தது என்னன்னா, இதுதான் சூத்திரம். இந்த சூத்திரத்தை நாம் புரிந்து கொண்டோமானால் எல்லா வாழ்க்கை முழுக்க சுகமாக நாம் இருக்கலாம். நமக்கு பிரச்சனை என்னவென்று கேட்டால், தெரியாததல்ல பிரச்சனை, தெரிந்திருப்பது தான் பிரச்சனையாக இருக்கிறது. தெரிந்த விஷயங்களை நாம் நடவடிக்கையில் கொண்டு வராத காரணத்தால் தான் நாம் பிரச்சனைக்கு உரியவர்களாக ஆகிறோம்.
பிரச்சனைகள் நம் மூலமும் நடக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒற்றுமைக்கு வழிவகுக்கிறார்கள் என்று பார்த்தோமானால், எந்த மனிதனுடைய மனத்துக்குள்ளே பூசல் இல்லையோ அவன் ஒற்றுமைக்கு வழிவகுக்கிறான். எவன் மனத்தில் பூசல் இல்லாமல் இருக்கும், எவனுடைய நெஞ்சத்தில் நிறைவு இருக்கிறதோ அவனுக்கு பூசல் இல்லாமல் இருக்கும். ஆஹா, யாருடைய நெஞ்சத்திலே நிறைவு இருக்கும்? இந்த வாழ்க்கையினுடைய நிலையாமையை என்றைக்கும் நினைவில் கொண்டவனுக்கு நிறைவே இருக்கும். இங்கே எதுவுமே நிலை இல்லை. குருநாதர் சொல்லி, ஏன்பா தேகமே நிலையில ரோகமா நிக்க போகுது, இன்பம் நிலை இல்லை என்றால் துன்பம் மட்டும் நிலையாக இருக்க போகிறது. எதுவுமே இங்கு நிலை இல்லை என்று இருக்கும் பொழுது நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்து கொள்ளலாம். அதுதான் நிறைவு. அந்த நிறைவின் நுழைவாயிலே நுழைந்தவனுக்கு எல்லாம் ஒரே மாதிரி உறவாகத்தான் தெரியும், அல்ல பிரிவு இருக்காது. ஏனென்றால் எப்பொழுது நமக்கு சுமை உறவிலே நாம் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பை மற்றவர்கள் மீது சுமத்துகின்ற பொழுது முதலில் சுமை நமக்குத்தான் வருகிறது. அதை நம்ம புரிந்து கொள்வதே இல்லை. When you impose your expectation on someone, you are burdened first. அதை புரிந்து கொள்வதில்லை. நமக்குத்தான் முதல்ல சுமை வருகிறது. அது அந்த சுமை மற்றவர்களுக்கு தெரிகிறது. எந்த விதத்திலே நாம அவர்களை அந்த சுமைக்கு காரணமாக நாமே அவர்களிடம் ஒரு எதிர்பார்ப்பை தோற்றுவித்து அதனால் ஒரு சுமையை அனுபவிக்கிறோம். அந்த சுமைக்கு மற்றவர்களை காரணமாக வேற காட்டுகிறோம். இது அறியாமை. இது மனித மனத்தினுடைய குணச்சித்திரத்தில் இருக்கக்கூடிய விசித்திரமான பேதமை. இதிலிருந்து விடுபடுபவர்கள் தான் சராசரி மனிதர்கள் என்கின்ற நிலைக்கு மேல் தங்களை உயர்த்தி கொள்ளுகிறார்கள். அப்போ எங்க இது தீர்வு வருகிறது என்று கேட்டோமானால், எவன் நிம்மதியை விரும்புகிறானோ அவன் உறவுகளிலே சிக்கிக் கொள்வதில்லை. உறவுகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுகிறான். சிக்கல் இருக்கக்கூடாது உறவுல. இன்னொன்று, கோட்டை தாண்டி இன்னும் அவாதி இருக்கிறது நம்முடைய உறவுகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வசுதேவ குடும்பம் என்று சொல்லுகிறோம். நம்முடைய பாரத நாட்டு பண்பாட்டிலே இந்த வீட்டோடு நிற்பதல்ல குடும்பம், நாட்டோடு கூட நிற்கவில்லை, உலகத்தோடு கூட நிற்கவில்லை, அண்டமனைத்தையும் ஒரே குடை கீழ் உள்ள குடும்பமாக கருதுகின்றது நம்முடைய பாரத நாட்டு பண்பாடு. இந்த கான்செப்ட் வேற எங்கேயும் கிடையாது. மொத்தமாகத்தான் அண்டங்கள் யாவையும் ஆக்கினோன் யான், அவை பிழையாமே சுழற்றுவோன் நான், கண்ட பல் சக்தி கணமெலாம் நான், காரணமாகி கதித்துளோன் நான் என்னும் பொய்யை நடத்துவோன் நான், ஞானச் சுடர்வானில் திரிகுவோன் நான், ஆன பொருள்கள் அனைத்திலும் ஒன்றாய் அறிவாய் விளங்கு முதற்சோதி நான் என்று பாரதி மார்தட்டுகின்றான். அதனால்தான் அவனுக்கு பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா, நிந்தன் பச்சை நிறம் தோணுதையே நந்தலாலு. சொல்லி பாருங்க எப்படி இருக்கு. எங்க நோக்க நோக்க களியாட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று எதனால் பாரதியால் சொல்ல முடிந்தது? அதை சொல்லுகின்ற துணிவு நமக்கு ஏன் வரவில்லை? ஏனென்றால் அனுபவம் அப்படி. மொத்த பேர் காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம். இந்த எக்ஸ்ட்ரெஸ் எப்படி வருகிறது அவனுக்கு? ஏதோ ஒரு லகரியில் வருவதல்ல, ஆழ்ந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் இது. வெறும் உணர்ச்சி கிடையாது. அந்த ஆழ்ந்த அனுபவம், இந்த அண்டம் பகிரண்டம் எல்லாமே ஒரு பராசக்தியினுடைய குடும்பம். நான் பராசக்தியின் செல்ல பிள்ளை உங்களை போல், நான் உணர்ந்திருக்கிறேன், நீங்கள் உணர்ந்திருக்கவில்லை. இதுதான் பாரதியினுடைய நிலைப்பாடு இல்லையா? அவனால் நம் அனைவரையும் நேசிக்க முடிகிறது, நம்மால் அவனை வியந்துதான் பார்க்க முடிகிறது. நம்முடைய நேசத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு எல்லோரும் ஒரே குடும்பம் என்று நாம் கருதுவதில்லை. அந்த கருத்தை நமக்கு புரிந்து அது குணமாக நம்முடைய மனத்திலே பொருந்தி கொண்டால் அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலாம். விட்டு விடுதலையாகி நிற்பாய் இந்த சிட்டுக்குருவியை போலே என்று நாம் இருக்கலாம். அது வர வேண்டும். எந்த உறவும் இறுதி வரை தொடர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? எந்த உறவும் இறுதி வரை தொடர வேண்டும் என்றால், இறுதி வரையில் இனிமை அதில் பரவ வேண்டும் என்றால், வந்த வாழ்வை வலியில்லாமல் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால், சொந்தங்களில் மேன்மையான தோழமைதான் வேண்டும். எந்த உறவு நிலையா இருக்கணும், அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோழமை இருக்கணும். இருக்கிற உறவுகள்லயே பெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா நட்பு தான், அல்ல சந்தேகமே கிடையாது. அந்த நட்பு தோழமை என்று நம்ம அதை சொல்லு. தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோங்கிறான்ல குகன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன போய் நண்பன்ட்டானேடா, என்ன போய் நண்பன்ட்டானே நமக்கு தாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் தம்பின்னு சொல்றான், அதெல்லாம் உரைக்கவே இல்லை குகனுக்கு.
ராமன் வந்து என்ன போய் நண்பான்னு கூப்பிட்டானே அப்படின்ட்டு, தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லன்றோ நாம் பாருங்க. அதான் அந்த தோழமையை நாம் எல்லா உறவுகளிலுமே செலுத்த பழகி கொண்டோமானால், பொருத்தி வைக்க பழகி கொண்டோமானால் உறவு நிர்வாகம் சரியாக இருக்கும். ட்ரீட் எவ்ரி ஒன் அஸ் யுவர் ஃப்ரெண்ட். அது அப்பாவாக இருந்தாலும், அம்மாவாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும் அப்படி. எங்கள் அப்பா என்ன அப்படி தான் நடத்தினார். முகுந்தனுக்கு தெரியுமே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நானே அவருக்கு ஃப்ரெண்டு தான். அப்புறம் இன்சிடென்ட்லேயே ஐ வாஸ் ஹிஸ் சன். ஓ என் பிள்ளையோடா நீ அப்படின்னுவார். அது மாதிரி இருந்தார். அந்த அதாவது அது பற்றி என்ன பாசமே இல்லாமல், பாசம் இல்லாமல் இருப்பதுன்னு கிடையாது. ஒரு ஒரு விட்டேத்தியாக இருக்கக்கூடிய மனப்பான்மை எல்லோருக்கும் வேண்டும். இல்லைன்னா நம்ம சுமையாக இருப்போம் மற்றவர்களுக்கு. கொஞ்சம் விட்டேத்தியாக இருக்கணும், அப்போ தான் அதை அனுபவிக்க முடியும். இப்போது ஒன்றும் இல்லை, தொலைவு அணுக்கம் அப்படின்னு ரெண்டு இருக்கு இல்லையா? டிஸ்டன்ஸ், ப்ராக்சிமிட்டி. தொலைவு என்று ஒன்று இருக்கிறது, அணுக்கம் என்று ஒரு இருக்கிறது. எது சரியான தொலைவு, எது சரியான அணுக்கம்? யார் அதை முடிவு கட்டுவது? ஒரு உதாரணம் சொல்ல போனால், ஒரு குளிர்கால இரவு, ஒரு காடு, குப்பை எல்லாம் போட்டு சுள்ளிகள்லாம் போட்டு குளிர்காய்கிறாங்க. குளிர்காய்பவர்கள் யாரு? அந்த வனத்தில் இருக்கக்கூடிய வேடர்களோ ஆதிவாசிகளோ வேலை செய்பவர்கள். அவர்கள் யாரும் போய் எந்த கல்லூரியிலும் படித்ததில்லை. பாதி பேருக்கு எழுத படிக்க கூட தெரியாது. இந்த தொலைவில் உட்கார்ந்தா இதமாக இருக்கும் என்று யார் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள்? கொஞ்சம் தள்ளி போனா குளிரும், கொஞ்சம் கிட்ட போனா சுட்டுடும். அணுகாது அகலாது தீக்காய்வார் போல வள்ளுவர். அணுகாது அகலாதுன்னப்பா என்ன அக்ஷரல்ஷம், ஒரு சிலபல கூட மாற்ற முடியாது வள்ளுவர்கிட்ட. அணுகாது அகலாது தீக்காய்வார் போல, அதுக்கு பேர் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ். அதுதான் அந்த அந்த அணுக்கம், அந்த தொலைவு. ஏதோ ஒரு இடத்திலே அணுக்கமும் தொலைவும் சந்திக்கிறது. யாரும் பார்க்காத நேரத்திலே கதிரவனும் நிலவும் கைகுலுக்கிக் கொள்வதை போல. நான் பார்த்திருக்கிறேன், கவிஞர் கண்ணுக்கு தப்பாது. அப்போ அது மாதிரி ஒரு தொலைவு உறவுக்கு வைத்து கொண்டோமானால் எந்த விதமான சிக்கலும் இருக்காது. இப்போ நான் தண்ணி குடிப்பதற்கு இந்த பாட்டில் வச்சிருக்கேன், இங்கே வச்சுங்க, திண்டாடி அதை எடுக்கிறதுக்குள்ள கபடி ஆடி யாராவது அதுக்கு அவுத்து கொட்டி எல்லாம் மடியில் வச்சிருந்தாலும் பேசவே முடியாது. த ஆப்டிமம் டிஸ்டன்ஸ். இந்த கை எட்டுற அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதான். தட்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது, தடற அளவுக்கு இருக்கக்கூடாது. இதுதான் ஆப்டிமம் டிஸ்டன்ஸ், முறையான தொலைவு. இப்படி உறவுகளை நம்ம நிர்வாகம் செய்து கொள்ள வேண்டும். எந்த உறவும் இறுதி வரை தொடர வேண்டும் என்றால், இறுதி வரையில் இனிமை அதில் பரவ வேண்டும் என்றால், வந்த வாழ்வை வலி இல்லாமல் வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்றால், சொந்தங்களில் மேன்மையான தோழமைதான் வேண்டும். தந்தையினை தோழனாக்கு, தாயை தோழியாக்கு, வந்து சேர்ந்த மனைவியினை வாய்த்த தோழியாக்கு. இல்லையா? தந்தையினை தோழனாக்கு, தாயை தோழியாக்கு, வந்து சேர்ந்த மனைவியினை வாய்த்த தோழியாக்கு. எந்த உறவினுள்ளும் இந்த தோழமையை கலக்கு, எந்த உறவினுள்ளும் இந்த தோழமையை கலக்கு. வாழ்வில் சொந்தம் உண்டு பந்தம் இல்லை என்னும் சொர்க்கமாக்கு. வாழ்வில் சொந்தம் உண்டு பந்தம் இல்லை என்னும் சொர்க்கமாக்கு. கட்டி தழுவி வெட்டி பிரியும் கடுமையான உலகில், இப்படிதானே இருக்கு. உயிரே என்ன, அதுக்கப்புறம் என்னமோ மாறி போயிடுது. கட்டி தழுவி வெட்டி பிரியும் கடுமையான உலகில், காதல் தேய்ந்து கனவாகி காற்றில் பறக்கும் வாழ்வில், எட்டி நின்று கவரி வீசும் இன்பம் தோழமைதான். எட்டி நின்று கவரி வீசும் இன்பம் தோழமை. ஐயா வாங்க, இடம் இருக்கு. அவர் நிற்கிறார் பாருங்க, அவருக்கு ஒரு உட்கார சொல்லுங்க. இடம் இருக்கு, வாங்க ஐயா. அவரை பார்த்து அனுப்புங்க. வாங்க, இங்க முன்னாடி உட்காரலாமே. கட்டி தழுவி வெட்டி பிரியும் கடுமையான உலகில், காதல் தேய்ந்து கனவாகி காற்றில் பறக்கும் வாழ்வில், எட்டி நின்று கவரி வீசும் இன்பம் தோழமைதான். நீ ஏற்ற தோழனாயிருந்தால் எவரும் தோழர்தான். நீ ஏற்ற தோழனாயிருந்தால் எவரும் தோழரேதான் என்று நம்ம சொல்லுவோம். அப்போ நம்ம தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன பிரச்சனை வருதுன்னா, we are judgmental. எல்லாரை பற்றியும் ஒரு தீர்மானத்துக்கு ஒரு சீட்டு கிழிப்பதை போல் நாம் மனிதர்களை கிழித்து போட்டு விடுகிறோம். எப்படி உறவு நமக்கு நிற்கும்?
எந்த உறவு எப்படி நிற்கும்? யாரையும் இவர் இந்த உலகத்திற்கு தேவை, இவர் இந்த உலகத்திற்கு தேவை இல்லை என்று தீர்மானிக்க நாம் யார்? எந்த மதத்தில் பார்த்தாலும் மதாச்சாரியார்கள் சொல்லுவது இன்னொருத்தனை நீ ஜட்ஜ் பண்ணாதேன்னு தான் சொல்லுவோம். ஜட்ஜ் நாட் என்பது எல்லா மதத்தினுடைய சாரமாகவும் இருக்கிறது. அதற்கு பதிலாக இப்படி வைத்துக் கொள்ளலாம், இவரிடமிருந்து எனக்கு ஏதோ செய்தி இருக்கிறது, இறைவன் இவர் மூலம் எனக்கு ஏதோ செய்தி அனுப்பி இருக்கிறான், நான் கொஞ்சம் உற்று கேட்பேன் என்று கேட்டால் அது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். என் தந்தையார் ஒன்று சொல்லுவார், உன்னுடைய நேரம் நல்ல நேரமாக இருந்தால் குடுகுடு பாண்டி சொல்வது கூட பலிக்கும், குருவி ஜோசியம் கூட பலிக்கும். உனக்கு நேரம் சரியாக இல்லை என்றால் கடவுளே எதிர் வந்து நின்றாலும் அவன் சொன்னது உன் காதில் கேட்காது, நீ காதில் போட்டுக்கொள்ள மாட்டாய். அப்போ நேரம் என்றால் எப்படிப்பா சரியான நேரம்? எவனுடைய மனம் எப்பொழுதும் திறந்திருக்கிறதோ அவனுக்கு அதுதான் நல்ல நேரம், அவ்வளோதான். அப்போ மனம் திறந்து நம்ம வார்த்தையை கேட்க பழகி கொள்ள வேண்டும். ஒரு மனிதன், நம்முடைய சம்பிரதாயம் எப்பேற்பட்ட ஒரு பண்பாடு பாருங்க, சொல்லாமல் கொள்ளாமல் வருகிறவன் அவன் இறைவன் என்று சொல்லுகிறார். அபியாகதிகி விஷ்ணு அப்படிங்கிறான். அறிவிப்பு இல்லாமல் நம்முடைய வாயிலே வந்து நின்று, வாசலிலே வந்து நின்று கையேந்துபவன் சாட்சாத் விஷ்ணு என்கிறது. வேற எங்க இருக்கிறது இப்படி ஒரு தத்துவம்? அப்போ எப்படி நமக்கு ஒரு வாய்ப்பல்ல கொடுக்குறான், கடவுளே வந்து நிற்கிறாயா அப்படின்னும் போது அது ஒரு வாய்ப்பாகிறது. அதுபோல் எந்த மனிதன் வந்தாலும் இவனை இறைவன் அனுப்பி வைத்திருக்கிறான், இறைவன் இவனை என்னிடம் அனுப்பி வைத்திருக்கிறான் எனக்கு ஒரு செய்தி தெரிவிக்க. அந்த செய்தி சுகமான செய்தியாக இருக்கலாம், என்னை சுடுகின்ற செய்தியாக இருக்கலாம், எப்படி ஒன்றா இருக்கலாம். அவன் அன்பு பாராட்டலாம், அல்லது என்னுடைய ஆணவத்தை அவன் காயப்படுத்தலாம். he may hurt my ego, ஏதாவது ஒரு விமர்சனம் சொல்லி. ஆனால் அது எனக்கு தேவை என்பதால் தான் இறைவன் அவனை அங்கே அனுப்பி இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோபால்ஜி முன்னாடி வாங்க. எல்லோரும் இப்படி நினைத்து கொள்ள துவங்கி விட்டோமானால் நமக்கு பிரச்சனை, உறவுல பிரச்சனை வராது. ஒரு சின்ன வாசகம் சொல்லுகிறேன், இதை நீங்கள் மனதில் போட்டு பார்த்து கொள்ளுங்கள். கூட்டி வைப்பது இறைவனின் லீலை, கொண்டாடுவதே மனிதன் வேலை. அப்படி இருந்தால் அப்படி இருக்கும். வாங்க ஐயா. கூட்டி வைப்பது இறைவனின் லீலை, கொண்டாடுவதே மனிதன் வேலை அப்படின்னு இருக்கணும். அப்போ யார் யாரை சந்தித்தோமானாலும் இது இறைவனுடைய ஏற்பாடு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இந்த லைஃப் இப்போ போரே இருக்காது, நேரம் பத்தாது, யாரை பார்த்தாலும் வாரி தழுவிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றும். ஒரு வாஞ்சை நம்மை விட்டு, ஆள் சாராத வாஞ்சை, எதிர்பார்ப்பில்லாத நேசம் நம்முடைய இதயத்திலிருந்து வெள்ளம் போல பீரிட்டு வெளியே சென்று ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் தொடும்போது அந்த உள்ளத்திலும் அதேதான் ததும்பிக் கொண்டிருக்கிறது என்கின்ற செய்தி எதிரொலிக்கும். ஒருவனும் இன்னொருவனுக்கு அன்பை கொடுத்து விட முடியாது. என்னுடைய பள்ளியில் இந்த அப்பெல்லாம் எஸ்எஸ்எல்சி, நம்ம எஸ்எஸ்எல்சி தானே, எஸ்எஸ்எல்சி படித்து முடித்த பிறகு எல்லாரும் ஒரு ஆட்டோகிராஃப் நோட் புக் ஒன்று வச்சுருப்போம். அதில் நம்முடைய ஆசிரியர்கள் இது ஒரு வாசகம் எழுதி அவர் கையெழுத்து போட்டு கொடுப்பார். நம்மளை பார்க்கும்போது ஒரு மாதிரியா நீ ஏடா அப்படின்னு. எனக்கு இன்னமும் என்னுடைய கணக்கு வாத்தியார் ஞாபகம் இருக்கு. கணக்கு எனக்கு நைட் மேராக இருக்குன்னு நினச்சேன், அவருக்கு நான் நைட் மேராக இருந்தேன். அவர் உருகி போய் அழுவார் கிளாஸ். எப்படா இவ்வளோ முட்டாளாக இருக்க டே, ஏன்டா இவ்வளோ மீடியாக்கராக இருக்கு எப்படா டே அப்படியே. இப்போ அவரை சந்தித்தேன் நான். அவருக்கு 83 வயசு இருக்குமா, பாலசுப்ரமணியம் அப்படின்ட்டு. அவரை சந்தித்து காலில் விழுந்தேன். அவர் என்னை பார்த்து அவ்வளோ பெருமை இன்றைக்கு. வாங்க பாரு கோபால், நீங்கள் வாங்க. ஆமாம், வாங்க முன்னாடி வாங்க. ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், மூவர் நிற்கலாம். நமக்கு ஆழ்வார்கள் காட்டி கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வர சின்ன பசங்கள்லாம் மேடைக்கு வந்துடுவாங்க. வாங்க. அப்போ என்னுடைய கணக்கு வாத்தியார் சொல்லி அவர் இன்றைக்கு என்னை பார்க்கும் பொழுது அவருக்கு ஒரே பெருமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப கூச்சம். இன்றைக்கி அந்த பயம் விடலை. மேத்தமேட்டிக்ஸ் சச் அ நைட் மேர் பாருங்க. இவ்வளோ வருஷம் ஆச்சு, திடீர்னு கனவு வரும்.
திடீர்னு கனவு நாளைக்கு பரீட்சை, அதுவும் கணக்கு வேற பரீட்சை வரக்கூடாது, தமிழ் பரீட்சை வந்தா என்ன, கனவுல இந்த கணக்கு பரீட்சை தான் வரும். ஒன்றும் தெரியாது, நனவுல தெரிஞ்சாதானே கனவுல தெரிய போகுது, நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்படியே குப்புன்னு வேத்து அப்படி எழுந்து முடிச்சு பார்த்தா பக்கத்தில் மனைவி கொஞ்சம் ஐயோ கனவு தான்ப்பா, பரீட்சை எழுத வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு நிம்மதி வரும். அவ்வளோ கதி கலங்கி போனவன். ஆனால் என்னுடைய அறியாமையை கண்டு என்னுடைய ஆசிரியர் கதி கலங்கி போவார்னு நான் எதிர்பார்க்கல. எப்படா இவ்வளோ முட்டாளாக இருக்க, எப்படா இவ்வளோ மீடியாக்கராக இருக்கேன்னு பாவம் பரிதவிப்பார் அவர். இன்றைக்கு நாங்கள் சந்திக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கணக்கு இல்லாமே தப்பித்து நானும் ஏதோ என்னுடைய காலக்ஷேபத்தை பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவரும் பார்க்குறாரு. அவருக்கு என்னுடைய மாணவன் இன்னைக்கு மேடையில் பேசுகிறான், டிவியில் வரான்ட்டு அவருக்கு ஒரே பெருமை. ஆனால் எனக்கு ரொம்ப கூச்சமாக போச்சுன்னு என்ன அவர் நீங்கன்னு கூப்பிட்டார். அப்படியே காலில் விழுந்துட்டேன். அப்படியே சார் அது செய்யலாமா, என்னை தப்பி தவறி கூட நீங்கள் கொஞ்சம் மரியாதையாக என்னைக்காவது கூப்பிட்டுருக்கீங்களா? அவருக்கு ஒரே ஹி வாஸ் பிளஷிங். வாடா தெருதலையே அறிவு கட்டும், இதெல்லாம் இவ்வளோதான் சொல்ல முடியும் மேடையில். உங்கள் யூகத்துக்கே விட்டுற எல்லாம் வரிசையாக வச்சிருப்பார் அவர். அப்படி எதுக்கு சொல்ல வந்தேன்னு ஞாபகம் இல்லை. அவர்கிட்ட அதுதான் ஒரு டீச்சர் வேணுங்கிறது. ஆட்டோகிராஃப் வாங்க போனேன் அவர்கிட்ட. என்னை திரும்ப ஒரு வாட்டி உலகத்தில் இருக்க எல்லா பரிதாப உணர்ச்சியோடு என்னை பார்த்துட்டு நீயா சரி 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 அப்படின்னு எழுதினார். ஆனால் அமர வாசகம் எழுதி கொடுத்தார். யார் யார் எவ்வளோ எழுதினாங்க எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. அந்த கணக்கு வாத்தியார் எழுதினதான் அவர் எழுதினார். லவ் இஸ் அ திங் விச் கேன் நாட் பி கிவன், இட் ஆல்வேஸ் கம்ஸ் பேக் அப்படின்னு எழுதினார். அன்பு என்பது உன்னால் கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல, நீ அன்பு செலுத்தும் பொழுதே அது திரும்பி வருகிறது. நீ செலுத்திய அன்பாக இருக்கும் போது, நீ செலுத்துவது அன்பாக இருந்தால் அது கட்டாயம் திரும்பி வரும். அது எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த அன்பு வியாபாரமாகிவிடும், எனவே அது திரும்பி வராது. வியாபாரம்னா கொடுக்கல் வாங்கல் விக்கல் திணறல் எல்லாமே வரும் இல்லையா? ஆனால் அப்போ இன்றைக்கு நான் என்ன புரிந்து கொள்கிறேன், எனக்கு அந்த கணக்கு வாத்தியாரிடமிருந்து புரிந்த ஒரே கணக்கு இதுதான். நாம் எல்லோரும் அன்பின் தயவில் வாழ்கிறோம், அன்பில் மிதக்கிறோம். we survive because of love, we survive in love, we exist in love, we breathe in love, we have our beings in love. அதை எனக்கு அந்த கணக்கு வாத்தியார் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அவரை பார்க்கும் பொழுது, அவர் என்ன ஆற தழுவும் போது எனக்கு ஆண்டவனே தழுவின மாதிரி இருந்து. ஏன்னா அமர வாசகம் கொடுத்து அது என்னுள் என்ன செய்திருக்கிறது என்பதை பார்க்கின்ற மாதிரி நாங்கள் சந்திக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பும் ஏற்பட்டது. அவர் இந்த வயதில் இருந்து எனக்கு காட்சி தரக்கூடிய பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. எனவே அந்த அன்பு நமக்கு தேவை. இந்த அன்பு எங்கிருந்து பெறுவது? இந்த அன்பு எங்கும் மண்டி கிடக்கிறது. இந்த அன்பில் தான் நாம் இருக்கிறோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நீரிலே வாழும் மீன் நீரை குளிப்பாட்ட நீரெடுக்க போதல் நடக்கின்ற காரியமா? நதியில் இருக்கிற மீன் நான் நதிக்கு நன்றி சொல்ல அதை குளிப்பாட்ட போகிறேன், எங்கே போய் தண்ணி கொண்டு வரும்? எங்கே போக முடியும்? நீரிலே வாழும் மீன் நீரை குளிப்பாட்ட நீரெடுக்க போதல் நடக்கின்ற காரியமா? காற்றால் இயங்கும் உடல் காற்றுக்கு நன்றி சொல்ல காற்றினை கொண்டு வர கூடுவதும் சாத்தியமா? சாத்தியமில்லை. ஆனால் இயற்கை முழுக்க அன்புமயம். இந்த படைப்பு சிருஷ்டியே அன்பு, அன்பினுடைய வெளிப்பாடுதான் இந்த படைப்பு என்பதே. அதனால்தான் கிரியேஷன் இஸ் கிரேஸ் என்கிறார்கள். படைப்பு என்பது அனுக்கிரகம், அருளே படைப்பு. அருள் என்பதே அன்பியின் குழவின்ட்டார் அவர். நான் அதுக்கு வேதாந்தமாகத்தான் பொருள் வைத்துக் கொள்ளுகிறேன். அன்பினுடைய பிள்ளைதான், குழந்தைதான் அருள் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இல்லை, ஏனென்றால் வெளிப்படும் பொழுதுதான் அருள். இல்லைன்னா என்ன, இப்போ நமக்கு மத்தியிலே இந்த வெட்ட வெளியிலே மின்சாரம் இருக்கிறது, என்ன பிரயோஜனம்? அதை கடைந்து எடுத்தால் தானே அதை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். அதுபோல அன்பு விகசிக்கும் பொழுது வெளிப்படும் பொழுது அதனுடைய மொழி அருள் என்று ஆகிறது இல்லையா? அன்பு மௌனமானால் அருள் மொழியாகிறது, அன்பு கவிதையானால் அருள் கானமாக வருகிறது. அப்படி நம்ம அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுகிறோம். இயற்கை முழுக்க இந்த அன்பைத்தான் நம்ம பார்க்கிறோம். இந்த அன்பில் மிக முக்கியமானது, அன்பிலே மிக முக்கியமானது ரீதி, ஒழுங்கு, பேட்டர்ன். 23 டிகிரியில் கரெக்டாக சாஞ்சே போகுது, சுற்றிக்கிட்டே போகுது, செழிப்பே இல்லாமல் இந்த பூமி. அது அந்த அன்பினுடைய ஏற்பாடு. there is no traffic jam in cosmos. எங்கேயாவது இருக்கா? ஒரு போலீஸ்காரன் தேவைப்படுதா? அங்கே நல்ல வேலை அது ஒரு இடமாவது லஞ்சம் இல்லாமல் இருக்கு. ஒன்றும் தேவை, எல்லாம் ஒழுங்காக ஒன்று பற்றி கொண்டு சுற்றி கொண்டு மோதாமல் சலிப்பில்லாமல் வேகத்தில் எந்த விதமான தொய்வு கூடுதல் குறைச்சல் இல்லாமல் வருது இல்லையா?
இது அன்பினுடைய ஏற்பாடு, இறைவனுடைய அன்பினுடைய ஏற்பாடு. இயற்கையில் எல்லாமே அப்படி. இயற்கை சேதி சொல்லும், சரியா புரிஞ்சுப்போம். இயற்கை சேதி சொல்லும், ஆனால் வாழ்க்கை பாடம் புகட்டும். வாழ்க்கை செய்தி சொல்லாது. இயற்கையினரிடமிருந்து செய்தியை வாங்கி கொண்டு அதை நாம் கடைபிடித்தோமானால் சரியாக நம்மால் வாழ முடியும். வாழ்க்கை பாடம் புகட்டும். இயற்கை ஓயாமல் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கும் செய்திகளை பற்றி கொண்டு ஒரு மனிதன் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் அதற்கு ஏற்ப மதிப்பெண்கள் போட்டு வாழ்க்கை பாடம் புகட்டும், இல்லையா? அதனால்தான் ஹார்ஷ் ரியாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் மாங்க. லைஃபே ஹார்ஷ் ரியாலிட்டி தான். இயற்கை அப்படி கிடையாது, அவ்வளோ அழகாக இருக்கிறது. வாங்க வாங்க, இன்னும் யாராவது இளைஞர்கள் மேடைக்கு வர விரும்பி வாங்க வாங்க வாங்க, வரலாம். ஐயா இங்கே ஒரு இடம் இருக்கிறது, வரலாம். யாராவது ஒரு சேர் இருக்கு, சத்யா இங்கே அனுப்பலாம். இங்கேயும் ஒன்று இருக்கு, 2 பேர் வரலாம். உங்களுக்கு அசௌகரியமாக இருக்குப்பா. சரி, பழகிடும். என் பேச்சு மாதிரி தான் இதுவும். ஃப்ரீயா இல்லை. வாங்க, வெரி குட். அப்போ இந்த இயற்கையிடமிருந்தே இந்த அன்பு என்கின்ற செய்தி, தோழமை என்கின்ற செய்தியும் நாம் பெறலாம். ஏன்னா இயற்கை எப்பொழுதும் நமக்கு செய்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை கொஞ்சம் பார்ப்போமா? நீ காலையில் விளைந்த கவிதையை பார்ப்போம். மரமும் செடியும் மண்டும் புல்லும் மனிதனை விடவும் மூத்தன. முதல்ல அவங்கெல்லாம் பிறந்து அப்புறம்தான் மனிதர்கள் பிறந்தாங்க, இல்லையா? மனிதனுக்கு ரொம்ப ஏற்பாடு தேவையாக இருந்தது, தாவரங்களுக்கு அந்த ஏற்பாடு தேவையாக இல்லை. காரணம், அவற்றுக்கு மனம் இல்லை, அவற்றுக்கு ஆணவம் கிடையாது. ஒரு பசுவுக்கு தான் பசு என்று தெரியாது. ஒரு மனிதனுக்கு தான் மனிதன் என்று தெரிய வேண்டும் அப்படின்னு வச்சுக்கலாம். மரமும் செடியும் மண்டும் புல்லும் மனிதனை விடவும் மூத்தன, மலையும் கடலும் நதியும் வெளியும் மனிதனுக்காகவே பூத்தன, இல்லையா? மலையும் கடலும் நதியும் வெளியும் மனிதனுக்காகவே பூத்தன, வரமாய் முதலில் உலகை படைத்து வாழ்வை இறைவன் விரித்தான். வாழ்க்கை வரம், வாழுதல் தான் தவம். முதல்ல வரத்தை கொடுத்துட்டான், அதற்கு தகுதி பெறுகின்ற மாதிரி வாழ்கின்ற வாழ்க்கை தான் தவம், இல்லையா? அதுதான் சவால். கொடுத்துட்டேன், இப்போ நீ என்ன செய்வ அப்படிங்கிறான். கேட்டு கேட்டு கேட்டால் நம்ம நிற்க வேண்டியதாக இருக்குது. கடவுள்கிட்ட பிரச்சனையை கொடுத்துருவான். அப்புறம் என்ன செய்வீங்க இதை வச்சுக்கிட்டு? ஐயோ கேட்டால் கொடுத்துருவான்ப்பா. த ப்ராப்ளம் வித் டிசையர் இஸ் தட் இட் கெட்ஸ் ஃபுல்ஃபில்டு. ஜாகிரதையாக இருக்கணும், அவ்வளோதான். எனவே மலையும் கடலும் நதியும் வெளியும் மனிதனுக்காகவே பூத்தன, வரமாய் முதலில் உலகை படைத்து வாழ்வை இறைவன் விரித்தான், அதை வணங்கி இணங்கி வாழ்ந்தவர் தவம் எனும் தகுதியை தரத்தால் பெற்றார். தவம் எனும் தகுதியை தரத்தால் பெற்றார். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காகன்ட்டு கண்ணதாசனால் பாட முடியுது. ஏனென்றால் அவன் அந்த கடவுள் உணர்வோடு அவர் இருந்த காரணத்தால், இல்லையா? இல்லைன்னா பாட முடியாதுல்ல. விழுந்த இலையை காயை, ஐயா வாங்க இங்க இடம் இருக்கு வாங்க. விழுந்த இலையை காயை கனியை விழுங்கி வாழ்ந்தவர் உண்டு. அப்படி இருந்திருக்கிறார்கள் நம்முடைய ரிஷிகள், இல்லையா? விழுந்த இலையை காயை கனியை விழுங்கி வாழ்ந்தவர் உண்டு, விருப்பம் தெரிவித்து அனுமதி கேட்டு வணங்கி பெற்றவர் உண்டு. நீங்க பார்த்துருக்கீங்களா? அதுக்கு மந்திரங்களே இருக்கு. ஒரு வாழை இலை எடுக்கிறதுக்கு கூட அதை வணங்கி அதுகிட்ட ஒரு அனுமதி கேட்டு அப்புறம் வாங்கி கொள்வார்கள். இதுக்கு மந்திரங்கள் கூட உண்டு. விழுந்த இலையை காயை கனியை விழுங்கி வாழ்ந்தவர் உண்டு, விருப்பம் தெரிவித்து அனுமதி கேட்டு வணங்கி பெற்றவர் உண்டு, உழைத்து குழைத்த உணவை நன்றியுடன் தொழுது உண்பவர் உண்டு. உழைத்து குழைத்த உணவு, அப்போ அது ருச்சியா இருக்கும், ஏற்றமா இருக்கும். கஞ்சியோ கூழோ நம்ம உழைச்சி அதுலேருந்து வரக்கூடிய அந்த உணவுக்கு ஒரு ஏற்றம் இருக்கிறது. உழைத்து குழைத்த உணவை நன்றியுடன் தொழுது உண்பவர் உண்டு, உரிமை இல்லை உடையவன் அருள் எனும் உணர்வில் வாழ்பவர் உண்டு. என்னுடைய உரிமை கிடையாது, அது அவனுடையது. இப்ப நிவேதனம் அப்படின்னா என்ன? கடவுளுக்கு படைக்கிறோம். என்னத்தை படைக்க முடியும் கடவுளுக்கு? நிவேதனம்னா அனௌன்ஸ்மெண்ட்,
ஒரு அறிவிப்பு, நீ கொடுத்தாய் ஐயா, நான் உண்டேன், அவ்வளோதான். நீ கொடுத்த, அதனால எனக்கு இது கிடைச்சது, அதை சொல்லி சாப்பிட்றது, அவ்வளோதான் நிவேதனம். நிவேதனம்னா அனௌன்ஸ்மெண்ட் தான், அக்னாலஜ்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட். அப்படி அப்போ உரிமை இல்லை உடையவன் அருள் என்னும் உணர்வில் வாழ்பவர் உண்டு. புல்லும் பேசும், பூவும் பாடும், புயலும் சேதிகள் சொல்லும். கேட்கணும். கேட்கலையே போன வாட்டி, கேட்டிருப்போமா இல்லையா? இந்த நவம்பர் டிசம்பரில் தெரிஞ்சிடும். புல்லும் பேசும், பூவும் பாடும், புயலும் சேதிகள் சொல்லும். பூமி உயிர்களின் கொற்றம், பூமி உயிர்களின் கொற்றம், யாவும் புண்ணிய தோழர்களாகும். எல்லா ஜீவர்களும் நம்முடைய தோழர்கள், யாவும் புண்ணிய தோழர்களாகும். மெல்ல நடந்து நெஞ்சை திறந்து மேவும் சேதிகள் கேட்கலாம். மின்மினி பூச்சிகள் மின்னல் வீணையில் மீட்டும் ராகம் கேட்கலாம். மின்மினி பூச்சிகள் மின்னல் வீணையில் மீட்டும் ராகம் கேட்கலாம். அப்படி இருக்கணும். இயற்கையோடு பேசி பழக வேண்டும் மனிதன். அது செய்யறதில்லை, அந்த நாளில் செய்வார்கள். குழந்தைகள் மலர்களோடு பேசும், மலர்கள் மலர்களோடு பேசும், அப்போ குழந்தைகள் மலர்களோடு பேசும் தானே. அது ஆடக்கூடிய, அப்போதான் ஊஞ்சல் பலகை ஒன்று இருக்கும். எது, இந்த வேப்ப மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஒரு பலகை கட்டி குழந்தைங்க ஆடும். அந்த வேப்ப மரத்துக்கு குழந்தைங்க ரகசியமாக பேர் வச்சுக்கும். நம்மக்கிட்ட சொல்லாது, நம்ம எல்லாத்தையும் கெடுத்துருவோம். அறிவிப்பு இது எதுக்கு போய் அதுக்கு போய் பேர் வச்சுக்கிட்டு அப்படி ஏதோ சொல்லி அதை ஆட்டத்துக்கு கெடுத்துருவோம். அதனால நம்மக்கிட்ட சொல்லாது. பெரியவர்கள் பேச லாயக்கற்றவர்கள் என்கின்ற முறையான அறிவு குழந்தைகளுக்கு உண்டு. ஆனால் நம்ம கூட நம்ம அதுங்க ஆட்டத்தில் நம்ம சேர்த்துக்காது. ஒரு புத்தகம் இருக்கும், பூகோளம்னு ஒரு புத்தகம், இவ்வளோ பெருசாக இருக்கும். அது அந்த நாள்லேயே பூகோளம்னா அவ்வளோ பெருசாக இருக்கும் புத்தகம், சோஷியல் ஸ்டடீஸ். அதில் பத்திரமா ஒரு மயில் இறக வச்சுருக்கும். அந்த மயிலிறகுக்கு தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிருக்கும். ஏன்னு தெரியாது, அதெல்லாம் கேட்கக்கூடாது. தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிருக்கும். அதுவே அந்த மயிலிறகே குட்டி போடுங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. ஆனால் அந்த குழந்தை நினைச்சா அது குட்டியும் போடும், மயிலே வரும். நம்ம நினைச்சா வராது. 32ஆம் பக்கத்துக்கும் 33ஆம் பக்கத்துக்கும் பத்திரமாக பதுக்கி வைத்திருந்த மயில் இறகு 40வது பக்கத்துக்கு அதுவே போயிடுமா? போகும். அதுங்க நினைச்சா போகும், அதுங்க சொன்னா போகும். அதுதான் உண்மை. ஜெயகாந்தனுடைய வாசகம் எனக்கு ஞாபகம் வருது. இந்த காட்டி கொடுக்கும் உண்மைகளை விட எனது பொய்கள் மேன்மையானவை. என்ன அருமையான வாசகம் பாரி. இந்த காட்டி கொடுக்கும் உண்மைகளை விட எனது பொய்கள் மேன்மையானவை. எனவே இந்த குழந்தை சொன்ன அந்த கற்பனை உலகத்து பொய்கள் தான் எனக்கு என்னமோ கடவுள் ரசிக்கின்ற வேத வாக்கியமாக தோன்றுகிறது. மனிதன் பற்றி கொள்ள வேண்டிய வாசகங்களாக எனக்கு தோன்றுகிறது. இந்த குழந்தை நெஞ்சம் நமக்கு இல்லை. நீ அந்த நெஞ்சத்தோடு இருந்தால் நல்லா இருக்கும். குழந்தைகள் தோட்டம் இல்லையே. இப்போ தோட்டம் இருந்தால் தெரியும். எங்க தோட்டம், இங்கே ஆணி அடித்தா அங்கல்ல படத்த மாட்டுறாங்க. அது மாதிரி போச்சு இப்போ இல்லையா? யாரும் இந்த ரகசியமும் பேச முடியாது இல்லை, எல்லாருக்கும் கேட்கும். சம்மந்தப்பட்டவங்களுக்கு கேட்காது, அடுத்து இருக்கிறவங்களுக்கே கேட்கும். அப்படித்தான் ஒரு அமைப்பு இருக்கு. தோட்டம் இல்லை, துறவு இல்லை. மரங்கள் குழந்தைகளுக்கு இப்போ தெரியலை. மரங்களுடைய பெயர்கள்லாம் இப்போ தெரியும், இப்போ தெரியாது. புங்க மரம், வேப்ப மரம்ன்ற பேர்லாம் நம்ம சொல்லிக் கொடுப்பதில்லை. இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், இதே தான். நிறைவேறாத நம்முடைய கவைக்குதவாத கனவுகளை குழந்தைகளின் மேல் சுமத்தி இந்த சமுதாயத்திற்கே நாம் ஒரு சீரழிவு செய்கிறோம். சாரமற்ற வார்த்தை, மேலே சரிதை சொல்லுகின்றோம், அதை விட்டுருவோம். இப்போ சரி, இது சாத்தியம்ங்கிறது நீங்கள் நம்பணும். இயற்கையோடு நாம் பேச முடியும், இயற்கை நமக்கு மறுமொழி சொல்லும் என்கின்ற சாத்தியத்தை நீங்கள் நம்ப வேண்டும். ஒரு கவிஞன் என்ற முறையிலே நான் இதை சொல்லுவேன். இங்கே கலை ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்கள் இயற்கையோடு பேசினால் கட்டாயம் உங்களுக்கு மறுமொழி உண்டு. மலர்களோடு பேசி பாருங்கள். அரவிந்தரோடு இருந்த அன்னை, பாண்டிச்சேரி அன்னை, மலர்களை பற்றி விரிவாக சொல்வார். அந்தந்த மலருக்கு அந்தந்த குணம், நிறம்தான் குணமாக வெளிப்படுகிறதா, குணம்தான் நிறமாக விரிகிறதா சொல்ல முடியாது இல்லையா? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்கின்ற வாசகத்தை மலரில் பொருத்தினால் எல்லா மலர்களும் அகத்தில் அழகாகவே இருக்கின்றன என்று தெரிகிறது. அழகில்லாத மலர் உண்டா? அன்பில்லாத தாய் உண்டா? மலரை பேசாத குழந்தை தான் உண்டா? இல்லையா? அப்படி மணக்காத தமிழ் தான் உண்டா? அப்படி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி எல்லா மலர்களும் இருக்கு. நீங்க மலர்கிட்ட பேசி பாருங்க. நான் இது
நீங்கள் என்னை பைத்தியக்காரனாக நினைத்தால் உங்களோடு நான் வாதிடப் போவதில்லை, ஏனென்றால் உங்களுடைய நினைப்பு மெத்தச் சரியாகவே இருக்கும் என்று விட்டு விடுவேன். ஆனால் எனது அனுபவம் எனக்கு வாஸ்தவம். அப்படி பார்க்கும் பொழுது நான் என்ன நினைக்கிறேன், மலரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் மறுமொழி அது கூறும், மனம் திறந்து கவிதை சொன்னால் தலையசைத்து கேட்கும். மலரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் மறுமொழி அது கூறும், மனம் திறந்து கவிதை சொன்னால் தலையசைத்து கேட்கும். சில நேரம் மௌனம் சூடும், சில நேரம் கானம் பாடும், சில நேரம் சிரித்து மகிழும், எப்போதும் சேதி சொல்லும். மலரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் மறுமொழி அது கூறும், மனம் திறந்து கவிதை சொன்னால் தலையசைத்து கேட்கும். நிலவினிலும் காவியம் உண்டு, நீளும் முகிலில் ஓவியம் உண்டு. நிலவினிலும் காவியம் உண்டு, நீளும் முகிலில் ஓவியம் உண்டு. இலையின் நுனியில் மின்னும் பனியில் இறைவன் முகம் தெரிவதும் உண்டு. இலையின் நுனியில் மின்னும் பனியில் இறைவன் முகம் தெரிவதும் உண்டு. மலரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் மறுமொழி அது கூறும், மனம் திறந்து கவிதை சொன்னால் தலையசைத்து கேட்கும், தலையசைத்து கேட்கும். கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்கள் கொள்ளை கொள்ளையாய் பேசும், வெட்டித் தெரிக்கும் மின்னலில் வானின் மறைந்த கவிதைகள் தெரியும். கொட்டி கிடக்கும் நட்சத்திரங்கள் கொள்ளை கொள்ளையாய் பேசும், வெட்டித் தெரிக்கும் மின்னலில் வானில் மறைந்த கவிதைகள் தெரியும். ஓடும் நதிகளில் ஆடும் சோலையில் கூடும் உடலும் மனமும், ஓடும் நதிகளில் ஆடும் சோலையில் கூடும் உடலும் மனமும், தேடும் திசைகள் அனைத்திலும் செய்திகள் ஒலியாய் ஒளியாய் விரியும். மனம் துவண்டு பாடும், மனம் துவண்டு வாடும் போது மழை துளிகள் தோளில் குலவும். மனம் துவண்டு வாடும் போது மழை துளிகள் தோளில் குலவும். இனம் புரியா துன்பம் ஒன்றில் இன்பத்தென்றல் கண்ணம் தடவும். இயற்கையெல்லாம் சேதி சொல்லும், வாழ்க்கை என்றும் பாடம் சொல்லும். மலரிடம் ஒரு வார்த்தை சொன்னால் மறுமொழி அது கூறும், மனம் திறந்து கவிதை சொன்னால் தலையசைத்து கேட்கும், தலையசைத்து கேட்கும். மலரே எப்படி இருக்கிறது? இந்த மலரிடமிருந்து இன்னொரு இடத்துக்கு போவோம். இயற்கையோடு சேர்ந்து நம்ம வாழ பழகி கொள்ள வேண்டும். இயற்கையை ரசிக்க, இயற்கையை பார்க்க பழகாதவர்கள் வாழ்க்கையே பறிகொடுத்தவர்கள். அது எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. எதற்காக முதலில் இயற்கையை படைத்து அதற்கு பிறகு நம்மை மனிதன் படைத்திருக்கிறான் என்றால், நமக்கு செய்தி சொல்ல அவை காத்திருக்கின்றன என்பதால். நம்மை வாழ வைப்பதற்காக, நம்மை வாழ்விப்பதற்காக அவைகள் ஏற்கனவே வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்காகத்தான் அவை காத்திருக்கின்றன. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை நம்பாதவர்கள் கூட ஏன் அமைதி எய்த முடிந்தது என்று கேட்டால், அவர்கள் இயற்கையோடு ஒன்றி போனவர்கள். இயற்கையினுடைய அழகை ரசிப்பது மட்டுமல்ல, இயற்கையினுடைய மேன்மையை புரிந்து கொண்டவர்கள். இயற்கை எதற்காக இங்கே விரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நன்றாக தெரிந்து கொண்டவர்கள். அதனால்தான் இறைவன் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இயற்கை மூலம் அமைதி எய்தினார்கள். அது மட்டுமல்ல, மரங்கள் வெறும் மரங்கள் அல்ல. நம்முடைய சித்தம், கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறோமே, அந்த சித்தத்தினுடைய பதிவுகள் மரங்களிலே இருக்கின்றன. பெரிய மகரிஷிகள் இந்த உடலை நீத்து
இந்த உடலை விட்டு விட்டு அவர்களுடைய உயிர் ஜோதி ஸ்வரூபமாக தபோ உலோகத்திலே செல்வதற்கு முன்னால் அவர்களுடைய பிரக்ஞையை, அவர்களுடைய கான்சியஸ்னஸை மரங்களில் விட்டு சென்றார்கள். எத்தனையோ பேர்கள், எத்தனையோ பேர். நீங்கள் இமய பகுதிகளிலே சென்றீர்களா? நான் இதை என்னோட அனுபவத்திலே கண்டிருக்கிறேன், அதனால நான் உறுதியாக இதை சொல்ல முடியும். மரங்கள் வெறும் மரங்கள் அல்ல, அவை உணர்வற்ற ஏதோ தாவரம் என்று நாம் ஒருபோதும் நினைக்க வேணும். ஐயா நீங்க வேணா முன்னாடி வரலாம், உட்காரலாம். அவை ஒருபோதும் வெறும் தாவரம், ஏதோ ஒரு உயிர் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவை பிரக்ஞை ததும்புகின்ற பிம்பங்கள், பிரக்ஞை ததும்பிக் கொண்டிருக்கின்ற பிம்பங்களாக அவை இருக்கின்றன. அந்த அப்படிப்பட்ட மரங்களை தழுவி பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு இமயமலையிலே கிடைத்தது. அவை செய்தி சொல்லும். ஓங்கார நாதம் அந்த மரங்களிடமிருந்து கேட்கும். அப்படியே வெலவெலத்து போக வைக்கும். நான் சொல்வதெல்லாம் ஏதோ சொப்பனத்திலே, தூக்கத்திலே, சொப்பனத்திலே அல்லது இருட்டிலே நடந்த நிகழ்ச்சிகள் அல்ல. பட்டப்பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதாம் நெட்டை கனவும் பாரதி. பட்டப்பகலிலே பாவலர்க்கு தோன்றுவதாம் நெட்டை கனவும் பான, அது மாதிரி நேரடியாக நிகழ்ந்த நிகழ்வுகள். எனவே இந்த பார்வையோடு நீங்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்து வீட்டுக்கு செல்லும் பொழுது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தெரிந்து நீங்கள் மறந்திருக்கக்கூடிய விஷயங்களைத்தான் நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த நினைவோடு நீங்கள் வீட்டுக்கு சென்று இன்றைக்கு நட்சத்திரங்களை பாருங்கள், நிலவை பாருங்கள், செடி கொடிகளை பாருங்கள். அந்த பார்வையோடு உங்கள் குழந்தைகளை பாருங்கள். அந்த குழந்தைகளினுடைய கண்களிலே எத்தனை விதமான தெய்வீக கனவுகள் ததும்பிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீங்கள் ஒரு தரிசனமாக பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஒரு ஆளாக பார்க்காமல் தேவதைகளாக பார்க்க முயற்சி செய்யுங்கள். அது இயற்கை மூலமாக உங்களுக்கு சாத்தியமாகும். என் பேச்சு மூலமாக நீங்கள் மறுபடியும் இயற்கையை பார்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கோரிக்கை. கடல் இருக்கிறது, நீலத்திரைக்கடல். ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும் பாரதி. ஓலத்திடையே உதிக்கும் இசையினும் ஒரு பய சொல்ல மாட்டான், உலகத்துல எந்த கவின்னு சொல்ல மாட்டான். ஓலத்துல இசை, ஆமா. நீலப்பெருங்கடல் எந்நேரமுமே தான் ஒலிக்கும் ஓலத்திடையே உதிக்கும் இசையினிலும். மலையாள கவிஞர் 1000 பாத சரங்கள் கிலுங்கி அப்படின்னாரு. ஒரு 1000 பாத சதங்கைகள் கிலுங்கிச்சுங்கிறார். அந்த அலைகள் காலில் நினைக்கும் போது 1000 பாத சதங்கைகள் அப்படி கிணுகிழுத்த மாதிரி இருக்கிறது ஒரு மலையாள கவிஞர் சொல்லுகிறார். ரவீந்திரநாத் டாகூர் எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டார் கடலை பற்றி பேசும்போது. தி லாங்குவேஜ் ஆஃப் எட்டர்னல் குவெஸ்டின்ஸ்னர். கடல் என்பது நிரந்தரமான கேள்விகளின் மொழினர். எப்படி ஐயான்னு கேட்டதுக்கு, ஒரு ரொம்ப வயதானவருங்க, நான் அவரை சந்திக்கும் போதே அவருக்கு 75 வயசு இருக்கும். ஆனா 25 வயசை காட்டில இளமையாட இருந்தார். ராமசாமி ஐயங்கார்னு அவருடைய பேர். அவரும் அவருடைய மனைவியாரும், அவங்களாம் அந்த குடும்பம்லாம் எங்க இருக்கோ தெரியாது, நங்கநல்லூருக்கு வந்தார்கள். அவர் அற்புதமான தம்பதிகள். இவர் கீதாஞ்சலியை தமிழில் அழகாக மொழிபெயர்ப்பார். அந்த அம்மா அந்த வீணையில அதுக்கு மெட்டு போட்டு அந்த அம்மா வாசிப்பாங்க. இப்பேற்பட்ட ஒரு தம்பதி, கவிதையும் கானமுமாக ஒரு தம்பதியை நான் பார்த்தது கிடையாது. அப்படி இருப்பாங்க. எப்பவும் உயர்வே பேசுவார். ரொம்ப துன்பமயமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. ஆனா எப்பவும் அதனுடைய சாயை கூட தெரியாது. அதையும் ஒரு கவிதை மாதிரி, ஒரு சோகமான கவிதை நீங்க எப்படி ரசிப்பீங்களோ அப்படி தன்னுடைய துன்பத்தை ரசிச்சுட்டு போயிடுவார். அப்படி இருந்தார். அவர் தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தார். எப்படி தி லாங்குவேஜ் ஆஃப் எட்டர்னல் குவெஸ்டின்ஸ், நிரந்தரமான கேள்விகளின் மொழி என்று ரவீந்திரநாத் டாகூர் எதற்காக கடலை சொல்கிறார் என்றால், கடற்கரைக்கு போற அவருடைய பாஷையில சொல்றேன். தம்பி நீ கடற்கரைக்கு போற இல்லையா? ஆமா. நல்லா ஒரு இடம் பார்த்து மணல் குவிச்சு நீ உக்காந்துக்கிற இல்லையா? ஆமா. உக்காந்துக்கிறியா? ஆமா. மனசுல கவலைகள், எவ்வளவு கவலைக்கு என்ன சார் பஞ்சமா இருக்கும், கேள்விகள் என்ன கொஞ்சமா, எல்லாம் தான் இருக்கு. உக்காந்துக்கிற. சரி, என்ன பண்ற நீ? கடலை பார்த்துக்கிட்டே இருக்க. அதுதானே ஆச்சு. கொஞ்ச நேரம் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு. திடீர்னு பார்த்தா நட்சத்திரம் எல்லாம் தெரியுது. அப்போ ரொம்ப நேரம் ஆயிட்டுன்னு தெரியுது. சரி, அப்படின்னு நீ விருட்டுன்னு எழுந்துக்கிறியா? இல்லை, மல்லத்தான் எழுந்துக்கிற. அப்படி எழுந்து அப்படி மணல்லாம் உதற, அப்படி நெட்டி முறிக்கிற. என்னாச்சு தம்பி? நிம்மதியா இருக்கு, ரொம்ப நிம்மதியா இருக்கு. நிம்மதியா இருக்குன்னு இப்போ புரியுது, ரிலாக்ஸ்டா இருக்கு. இப்போ புரியுதா? சரி, ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. அப்படியா? என்னாச்சு தம்பி? எத்தனையோ கேள்விகளோட வந்ததே, அதுக்கெல்லாம் பதில் கிடைச்சதா? ஐயோ இல்லையே. எத்தனையோ பிரச்சனைகள் கூட கொண்டு வந்தியே, உன் மனசுல பிரச்சனைகளை சுமந்து வந்தியே, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகள் கிடைச்சதா? இல்லைங்களே. பின்ன எப்படி நிம்மதியா இருக்க?
ஐயோ தெரியலையா? உன்னுடைய கேள்விகளை எல்லாம் கடல் விழுங்கி விட்டது. இங்கே உட்காருகின்ற ஒவ்வொருவனின் கேள்விகளையும் அது விழுங்கிக் கொண்டே இருப்பதால் ஓயாத கேள்விகளின் நிரந்தரமான மொழியாக கடல் ஒலிக்கிறதுன்னு ரவீந்திரநாத் தாகூர் சொல்கிறார். த லாங்குவேஜ் ஆஃப் எட்டர்னல் கொஸ்டின்ஸ். என்ன ஒரு கவிஞனுடைய வீச்சு பாருங்க. அப்படி இருக்கு கடல். இதில் இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கடலை பார்த்தாலும் வானத்தை பார்த்தாலும் மலை உச்சியிலிருந்து பார்த்தாலும் ஒரு நல்ல புல்வெளியை பார்த்தாலும் உடனே பரவசமாகும். யாராக இருந்தாலும் சரி, நீ படித்தவனோ படிக்காதவனோ, உனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டோ இல்லையோ, நீ கோவக்காரனோ சாந்தமாக, அதெல்லாம் எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணுறோம். இயற்கை உங்கள் குவாலிஃபிகேஷன் நல்ல வேளை நம்முடைய தகுதியை இயற்கை ஒரு தகுதியாக கருதுவதே இல்லை. கருதி இருந்ததுன்னு வைங்க, நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்கு பாருங்க, தகுதியின்மையை அது கருத ஆரம்பிச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு பயம் மிஞ்ச மாட்டோம், தேரவே மாட்டோம். அதனால இறைவனுக்கு நன்றி, இயற்கைக்கும் நன்றி. அது நம்முடைய இயலாமையே நம்முடைய தகுதி என்பதை இறைவன் ஏற்கிறான், இயற்கையும் ஏற்கிறது இல்லையா? நான் ஹிமாலயாஸ்ல போய் நிற்கிறேன், அந்த மலையை பார்க்கும் பொழுது நம்முடைய சிறுமை எப்படி உணர்த்தப்படுகிறது தெரியுமா? நீ அங்கே போய் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டா, நான் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது அங்கே போய் தான் தெரிஞ்சுக்கணுமான்னு இல்லைப்பா, நான் ஒன்றுமே இல்லைங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்ட, நான் தெரிஞ்சுக்கணும் இல்லை. நான் ஒன்றுமே இல்லைங்கிறது நீ இங்கேயே தெரிஞ்சுக்கிட்ட, நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அங்கே போக தேவையா இருந்ததுப்பா. ஏன் திரும்ப திரும்ப பாரு, மறந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக போகிறேன்ப்பா. ஏன்னா உண்மையான பெருமை என்பது என்னுடைய சிறுமையினுடைய தரிசனம் தான்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒன்றுமே இல்லை என்பதை என்னை மீண்டும் மீண்டும் நினைவில் கொண்டோமானால் இந்த அப்படியே இன்பமயமாக இருக்கிறது இந்த வாழ்க்கை. யாரை பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்கிறது. அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் இமயத்துக்கு போகிறேன். அப்படி நம்முடைய சிறுமையை உணர வைத்து நமக்கு நிம்மதி தருவது. இன்னொன்று வயல்வெளி. வயல்வெளியில் அந்த ஸ்பேஸ் மட்டும் இல்லை, இன்னொன்று பாருங்க, ஒரு நல்ல நெல் போட்டிருக்கிற வயலில் பார்த்தீங்கன்னா அது நிறம் மாறிக்கிட்டே இருக்கு தெரியுமா? ஒரு வாட்டி ஒரு நிறமாக, அதை பார்க்கறதே அழகு. நாம் பெற்ற மகள் அப்படி பருவம் மீதுகிற மாதிரியே இருக்கும். விவசாயிக்கு அப்படிதான் இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா? அதை அவன் தொடும்போது வாஞ்சியோடு அறுவடையெல்லாம் செய்கிறான் இல்லைன்னு சொல்ல, அதை பார்க்கும்போதே ஒரு தந்தை மகளை பார்க்கின்ற அந்த வாஞ்சை இருக்கும், அந்த பெருமை இருக்கும், அந்த பொறுப்புணர்ச்சி இருக்கும், அந்த அக்கறை இருக்கும், அந்த அச்சமும் இருக்கும். பொண்ணை பற்றவனுக்கு தெரியும். எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும் இந்த உணர்ச்சிகள் எல்லாம். அப்போது அந்த பச்சை பசேலுன்னு வயல், நீல வானம், இந்த வானம் வயலைக்கான கீழ் வரைக்கும் இறங்கி வந்தது போல தோணும். அது வரைக்கும் இருக்கும். எங்கோ இந்த கட்டடத்துக்கு பின்னால் வானத்தை தேட வேண்டியதாக இருக்குல்ல, ஆனால் வயல்வெளியில் வானத்தை தேட வேண்டாம். அதுவே பசுமையை ரசிக்கலாம் என்று வந்தேன் என்று சொல்லுவது மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். என்ன ஆகுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னுடைய குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சித்தம் இருக்குது பாருங்க, கான்சியஸ்னஸ் என்று சொல்லப்படுகிற சித்தம், மனம், புத்தி, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தளம். மனதின் தாய், புத்தியின் தந்தை சித்தம். அந்த சித்தம் இந்த கடலை காட்டிலும் பெரிது, இந்த வெளியை காட்டிலும் பெரிது, இந்த மலையை காட்டிலும் பெரிது, இந்த கடலை காட்டிலும் ஆழமானது, வானத்தை காட்டிலும் உயரமானது. இந்த விசாலம் நம்முடைய சித்தத்தினுடைய இயல்பை நமக்கு நினைவுறுத்துகின்ற காரணத்தால் நமக்கு பரவசம் வருகிறது, நமக்கு நிம்மதி வருகிறது. இதுதான் சீக்ரெட். அதனால திரும்ப திரும்ப நம்ம கடலை பார்க்க வேண்டும், வானத்தை பார்க்க வேண்டும், மலையை பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுதெல்லாம் நம்முடைய இயல்பு, அடிப்படை இயல்பு நமக்கு நினைவுறுத்தப்படுகிறது. அடிப்படை இயல்பு என்பது குணம் அல்ல. கோவக்காரன் ஒரு குணம், சில பேருக்கு அதுதான் தலையாய குணம். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா தட்டை விட்டு எறிஞ்சிடும். எவ்வளோ பெரிய ஒரு தத்துவம் அது. இவர் தட்டை விட்டு எறிவது பெரிய தேச தந்தை, இவர் தட்டை விட்டு எறிவரை நாங்கள் நாடே வணங்குமா அவருக்கு. இதெல்லாம் ஒரு வருஷம் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை. நீ உன்னுடைய தயாள குணம் அதெல்லாம் கூட அல்ல. அடிப்படை இயல்பு எந்த விதமான குணமும் அல்ல, குறையும் அல்ல. அமைதி நம்முடைய இயல்பு, ஆனந்தம் அதனுடைய வெளிப்பாடு. இதற்கு முரணான எதுவும் நாம் அல்ல, நமதும் அல்ல. அதை உணர்த்தும் மலை, அதை சொல்லி காட்டும் கடல், அதை குத்தி காட்டும் இந்த வெட்டவெளி, இந்த வயல்வெளி. அதற்காகத்தான் இயற்கையை நம்ம பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். வயல்வெளியில் ஒரு பசுமை ஒன்று இருக்கிறது, ஒரு குளுமை இருக்கு தெரியுமா? என்ன வெயில்லையும் அந்த நஞ்சை நிலம்னா நஞ்சை நிலம்தான், அங்கே தண்ணி பாஞ்சிட்டு தான் இருக்கும். அந்த அப்படி அதை அசையும் போது ஒரு குளுமை இருக்கும். நட வந்தியான்ற மாதிரி. எனக்கு மலையை பார்த்து அப்படி தான் இருக்கும். கைலாஷ் மலால் நிற்கும் போது வெள்ளத்து போயிட்டேன் நான். மலையாக தெரியல, மகாதேவனாக தெரியுது. அது 18,400 அடி உயரத்தில் ஆக்சிஜன்லாம் இல்லாமல் மூச்சுக்கிட்டு செத்தே போயிடுவோன்னு நினச்சேன்.
அப்புறம் நீங்கள் தப்பிச்சிருவீங்களே, அதனால் வந்துட்டேன் நான் திரும்ப. அங்கே போய் நின்று இந்த மலையை பார்க்கும்போது என்னடா வந்தியான்னு கேட்குற மாதிரி இது. நம்மளை பார்த்தா அப்படி தான் கேட்கும். திருநாவுக்கரசர் போய் நிற்கிறாரு சிவன் முன்னால், நலமா அப்படின்னு கேட்குது. சிவன் நலமான்னு கேட்குற மாதிரி இருக்கான். அவருக்கு அப்படி இருக்கும். அவனவருக்கு ஏற்ற மாதிரி தானே அது இருக்கும், தரிசனம் இருக்கும். அப்படி இருக்கிறது இந்த பசுமை குளுமை. இதை தாண்டி அந்த காற்று அந்த நெல் பயிரை அப்படி தலை கோதுகிறது பாருங்க. ஒரு குழுமுதல் ஒன்று ஏற்படும், ஒரு அலை மாதிரி போகும். எவ்வளோ உயிர் ததும்புகின்ற காட்சி அது. அப்படியே நம்முடைய உயிரையே பராசக்தி மயிலிறகால் வருடி விட்டது போல இருக்கும். இதை பார்க்க வேண்டாமா? முதல்ல வயலை லொக்கேட் பண்ணோம், அதை பண்ணிட்டு அப்புறம் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஒரு முறை நான் விசாகப்பட்டினத்தில் இருக்கும் பொழுது ஹிந்து பத்திரிகையில் பணிபுரிந்தேன். ஐ லான்ச் தி எடிஷன் ஆஃப் தி ஹிந்து இன் வைசாக். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 16 அல்லது 18 மணி நேரம் வேலை செய்வேன். கடுமையான வேலை. அப்படிதான், எல்லாமே மறந்து போச்சு. பாட்டு, கவிதை, பராசக்தி எல்லாமே மறந்து. வேலை சம்டைம்ஸ் யூ கெட் சக்ட் இன் டு இட். அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போது கொஞ்சம் ஏதோ ஒரு துணி எங்கே ஏதோ கேட்டேன் மனைவிட்ட, மொட்டை மாடியில் இருக்கு அப்படின்னா. நான் எடுத்துன்னு வரேன். இல்லை, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லின்னு மொட்டை மாடிக்கு போனேன். துணி எடுக்க மொட்டை மாடி போனால் திடீரென்று வானத்தை சந்தித்தேன். வெகு நாட்களுக்கு பிறகு எப்படி இருக்கும் எனக்கு? ஆடாடாடா, ரொம்ப வெட்கமாக இருந்தது. இவ்வளோ நாள் அந்த வானத்தை பார்க்காம இருந்துட்டேனே. இந்த உப்பு புளி மிளகாய்க்கு என்ன பெரிய உழைப்பு, என்ன மெடல் கொடுத்துட போகிறாங்களா பாரு. நாம் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் யூ டோன்ட் ஈவன் எக்ஸிஸ்ட். நாம் ஒருத்தர் இருப்பதாக கூட அவங்களுக்கு தெரியாது. நாம தான் அப்படியே அவ்வளோ ராயல்ட்டி சிங்கிள் டீன்னு ஏதோ நம்ம உழைச்சிட்டு இருப்போமே தவிர ஒன்றும் கிடையாது. அதுக்கு கொடுக்க வேண்டிய எவ்வளோ கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுக்கணுமே தவிர அதில் தொலைந்து போய்விடக்கூடாது. இது நான் ரொம்ப ஒரு முக்கியமான பாடமாக எனக்கு வானம் சொல்லி கொடுத்தது. வைரமுத்து சொல்லுவார், வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும். அந்த நாளும் தான் அட்சரலட்சம். வைரமுத்து பாட்டில் ரொம்ப அருமையான வரிகள். அது கொண்டாடணும். நம்ம கூட இருக்கும் பொழுதே நம்ம பார்க்கக்கூடிய கவிஞர் என்கிற ஒரே காரணத்தினாலே அவர் கொண்டாடாமல் இருக்கக்கூடாது. தமிழ்நாட்டில் அது ஒரு வசை. நமக்கு தெரிஞ்சவங்களாம் அவங்களை கொண்டாடக்கூடாது, பாராட்டக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறோம். அப்போ நமக்கு இறை நம்பிக்கை இருக்குது, அவருக்கு இறை நம்பிக்கை இல்லைன்னு அவரை பாராட்டக்கூடாது. என்ன பைத்தியக்காரத்தம் அது. கவிதை எவ்வளோ அழகு. வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் எனக்கு அது சேதி தரும்ங்கிறார். ஒவ்வொரு நாளும் சேதி தரும், வாங்கிக்கோ. ஐயோ, ஒவ்வொரு நாளும் புது சேதி தரும். அதானே அர்த்தம் அதுக்கு. அது பார்க்குறேன் அந்த வானத்தை, எப்பா கண்கொள்ளா காட்சியாக இருக்கு. எப்போ எத்தனை பெரிய வானம் அப்படின்னு நான் நினைக்கும் போது ஒரு சொப்பனத்தில் ஒரு சாணி உருட்டுற ஒரு சின்ன பெண், ஏய் அது வானம் இல்லை, வானத்தின் வால் அப்படின்ட்டு போகிறான். இது பாடி பார்ப்போம். இந்த வானம் இன்று வம்பு செய்யும் நேரம், மௌனராகமாகும். இந்த வானம் இன்று வம்பு செய்யும் நேரம், மௌனராகமாகும். அந்த வண்ண மீன்கள் ஒன்று கூட இல்லை, இந்த பந்து நிலா வந்து போகவில்லை. வண்ண மீன்கள் ஒன்று கூட இல்லை, இந்த பந்து நிலா வந்து போகவில்லை. பஞ்சு மேகம் ஒன்று கூட பஞ்சமானதே, இந்த வானம் இன்று வம்பு செய்யும் நேரம், மௌனராகமாகும். நின்ற போதும் வானம், நகர்ந்த போதும் வானம், நெஞ்சில் அம்பு வீசும் வஞ்சி கண் விளிம்பும் வானம். புரியுதா? நின்ற போதும் வானம், நகர்ந்த போதும் வானம், நெஞ்சில் அம்பு வீசும் வஞ்சி கண் விளிம்பும் வானம். அன்றும் இன்றும் வானம், ஆழ்த்தோடாத வானம், அந்தி பகல் இரவு என்று பந்தி போடும் வானம். அன்றும் இன்றும் வானம், ஆழ்த்தோடாத வானம், அந்தி பகல் இரவு என்று பந்தி போடும் வானம். ஜன்னல் எங்கும் புன்னகைத்து வண்ணம் என்ற பாய் விரித்து சலனம் ஏந்தி சாந்தியான வானம். காட்சியாகவும் நிறைந்து சாட்சியாகவும் மறைந்த வானம் இன்று வம்பு செய்யும் நேரம்,
மௌனராகம் மௌனராகமாகும். அந்த வண்ண மீன்கள் ஒன்று கூட இல்லை, இந்த பந்து நிலா வந்து போகவில்லை. பஞ்சு மேகம் ஒன்று கூட பஞ்சமானதே, இந்த வானம் இன்று வம்பு செய்யும் நேரம். மௌனராகம் மௌனராகமாகும். தேகம் எங்கும் வானம், தெரிந்த போதும் வானம், மோகமின்னல் நாடும் போதும் மேகமூடும் வானம். தேகம் எங்கும் வானம், தெரிந்த போதும் வானம், மோகமின்னல் நாடும் போதும் மேகமூடும் வானம். யூகமான வானம் யோகவானமாகும், ராகதேவதைகள் வாழும் ரகசியத்தில் வானம். கண்ணிமைக்குள்ளே ஒளிந்து கண் திறக்கும் போதொளிர்ந்து கவிதை உள்ளும் சலனமற்ற வானம். கண்ணிமைக்குள்ளே ஒளிந்து கண் திறக்கும் போதொளிர்ந்து கவிதை உள்ளும் சலனமற்ற வானம். காலம் என்னும் கவலையற்ற கோலமற்ற கொள்ளை இன்பம், வானம் இன்று வம்பு செய்யும் நேரம். மௌனராகம் மௌனராகமாகும். எனக்கு ஒரு 26 வருடங்களுக்கு பிறகு என்னுடைய இந்த பாட்டை இங்கே பாடுகிறேன். மருத்துவ இந்த நிகழ்ச்சிக்கும் போது நினைவு வந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு நினைவுக்கு கொண்டு வந்து இதை நான் பாடுகிறேன். இந்த இயற்கையை பார்த்தோம், இயற்கையோடு நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த இயற்கையை ஆளுகின்ற சக்திகள் இருக்கின்றன, ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர். ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் இதை விஞ்ஞானிகள் ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர் என்று மட்டுமே எடுத்துக்கொள்வார்கள். ஆண்டவனில் நம்பிக்கை உள்ளவர்கள், ஆன்மீக நாட்டம் உள்ளவர்கள் அதை தேவதைகளாக்குவார்கள், தேவதைகளாக கருதுவார்கள். ஆக்கவில்லை, கருதுவார்கள். எல்லாவற்றுக்கும் தேவதைகள் இருக்கின்றன. சக்தி என்று ஒன்று இருக்கும் பட்சத்தில் அதற்கு உருவம், வடிவம், இயல்புகள் எல்லாம் உண்டு. உடனே ஒளி என்றால் அதுக்கு ஒலி இருக்கும், ஒலி என்றால் ஒளி இருந்தே தீரும். ஒலியையும் ஒளியையும் எப்படி பிரிக்க முடியாதோ அப்படி ஒரு சக்தியையும், ஆற்றல், உங்கள் பாஷையில் சொன்னால் ஆற்றல், ஒரு ஆற்றலையும், ஒரு ஆற்றல் என்று வந்து விட்டால் அதற்கு ஒரு குணம், அம்சம், வடிவம், உருவம், இயல்புகள் எல்லாம் சேர்ந்தே வரும். அதில் ஒட்டுமொத்தமாக ஒளிமயமாக இருக்கக்கூடிய அம்சங்களை தேவர்கள் என்றும், ஒட்டுமொத்தமாக இருள்மயமாக இருக்கக்கூடிய அம்சங்களை அசுரர்கள் என்றும் பிரித்தார்கள். இந்த தேவர்களும் அசுரர்களும் எங்கிருந்தார்கள்? எங்கும் இருந்தார்கள், எங்கும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். எது ஜகத்தில் இருக்கிறதோ, எது மகத்தில் இருக்கிறதோ அது ஜகத்தில் இருக்கிறது, எது ஜகத்தில் இருக்கிறதோ அது அகத்திலும் இருக்கிறது. அரவிந்தர் சொல்லுவார், நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய இருளும் ஒளியும் பொருதி கொண்டிருக்கும், இதுதான் தேவாசுர யுத்தம் என்று அவர் சொல்லுவார், இல்லையா? மனிதனுக்கு மேலே நடக்கின்ற தத்துவங்களை தன்னுடைய பூமியில் நடத்தி பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை உண்டு. இதன் மூலம் புராண கதைகளாக்கி அவற்றை கறந்தான். புராண கதைகள் முழுக்க குறியீடுகள், வரலாறு மிகவும் குறைவு, குறியீடுகள் அதிகம். அந்த குறியீடுகளை மனிதன் தான் நினைவில் கொள்ள வேண்டும் என்கின்ற காரணத்தாலும், அவற்றோடு தனக்கு ஒரு நெருக்கமும் அணுக்கமும் தொடர்பும் வேண்டும் என்கின்ற காரணத்தாலும் கதைகளாக்கி அவை மண்ணில் நடந்த கதைகளாக்கினான். குமார சம்பவம் என்பது இந்த பூமியிலே ஏற்பட்ட கதை அன்று, அது வானிலே தான், வானிலே ஏதோ ஒரு தளத்திலே ஏற்பட்டது தான். நரசிம்ம அவதாரம் இந்த பூமியிலே ஏற்பட்ட கதை என்று, அது வானில் இன்னொரு தளத்தில் நடந்ததான். ஆனால் ராமனும் கண்ணனும் இந்த பூமியில், இந்த தேசத்தில் காலார நடந்தார்கள். அதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ராமனும் சரி, கண்ணனும் சரி, சனாதன தர்மத்தை தோற்றுவித்தவர்கள் அல்ல, சனாதன தர்மத்தை பின்பற்றியவர்கள். எனவேதான் அவர்களை நாம் கடவுளர்கள் என்று தொழுகிறோம். அப்பேற்பட்ட மேன்மை இந்த பூமியிலே, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய கலாச்சாரத்திற்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவர்கள், அசுரர்கள் என்று வரும் பொழுது அவர்கள் நம்முடைய அகத்தில் இருக்கிறார்கள். இதோ இந்த ஜகத்தில் இருக்கிறார்கள். இதை தாண்டி இருக்கின்ற மகத்தில் இருக்கிறார்கள். மகத்திலும் ஜகத்திலும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டால் இங்கே நம்ம தெரிந்து கொள்ளலாம். நாம கேட்கக்கூடிய கதைகள் எல்லாம், இந்த அசுரர்கள் வந்தார்கள், அப்புறம் சண்டி வதம் செய்தால், காளி எழுந்து அவனை வதம் செய்தால், என்ன அந்த கதைகள் என்றால், படைப்புக்கு ஒரு போக்கு இருக்கிறது. There is a course for creation. அந்த போக்குக்கு இடையூறாக வருகின்ற சக்திகளை இந்த தேவ சக்திகள் எதிர்க்கும், அவ்வளவுதான் விஷயம். கோர்ஸ் ஆஃப் கிரியேஷன், அதற்கு அது இன்டர்ஃபியர் பண்ணக்கூடிய சக்திகள், இருட்டு சக்திகள். இவை எங்கிருந்து வந்தன? இந்த படைப்பிலிருந்து தான் வந்தன. உணவு என்பது உள்ளே போனால் மலம் என்பது வெளியே வந்தே தீரும். வரலைன்னா கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம்.
கம்பஸ்டியன், அக்னி காரியம் என்று நம்முடைய சாத்திரத்தில் இது குறிப்பிடுகிறார்கள். there will always be a side effect. மாத்திரையில் இல்லையா, தருமலுக்கு ஒரு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தவறிக்கு வரி போட்டுக்கிட்டா தருமலோக யாத்திரன்னு இருக்கு என்எஸ்கே. இன்னொரு வாசகம் பாருங்க, தருமலுக்கு ஒரு மாத்திரை, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, தவறிக்கு வரி போட்டுக்கிட்டா தருமலோக யாத்திரை பாரு. அது மாதிரி இருக்கு. அப்போ இந்த படைப்பு என்று ஒன்று when there is a manifestation there shall be at least two forces. ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருந்தே தீரும். ஒரு தேவர் ஒரு அசுரர் இருந்தே தீர்வார்கள். இதை நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருளும் ஒளியும் குலவும் இதயம் இடையில் ஏன் உன் புன்னகை உதயம் என்று நான் பாடுகிறேன். இப்படி பார்க்கறதா அப்படி பார்க்கறது, நடுவில் நீ புன்னகை பூத்து விட்டு போகிறாயே இறைவா என்று. காரிருளே நிலைத்து விட்டால் கவலை இல்லை, நடுவினிலே கவின் மின்னல் சில காட்டி கதவடைத்து விட்டாயே, பேரிருளை மின்னலிட்டு பெரியதாக்கி விட்டாயே, பேதைக்கு கண் சிமிட்டி பெரும் பேதை ஆக்கினாயே என்று பராசக்தியிடம் நாம முறையிட வைக்கிறது. இத பாரதியார் அப்படியே வாங்குறார். தேவர்களும் அசுரர்களும் இருக்காங்க. இந்த அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்கள் யாகம் செய்கிறார்கள். இதுதான் பாரதியாருடைய இந்த பாடல் காட்சி. இன்னைக்கு போய் நீங்க அதை பாருங்க. எங்கள் வேள்வி கூட மீதில் ஏறுதே தீ தீ அப்படின்ட்டு ஒரு பாட்டு. அக்னிஸ்தோம வேதத்தை தமிழில் இதை விட எளிமையாக யாரும் எழுதியிருக்க முடியாது. ரிக்வேதத்தில் வருவதை இப்படி ஒரு பச்சை தமிழில், இந்த வேதமே தமிழில் தான் புனையப்பட்டிருக்கிறது என்பதை போல பாரதி அதை எழுதியிருக்கிறார். அது யாரும் சரியாக பார்ப்பதில்லை. அது எங்கள் வேள்வி கூட மீதில் ஏறுதே தீ தீ, இந்நேரம் பங்கமுற்றே பேய்கள் ஓட பாயுதே தீ தீ இந்நேரம் அப்படிங்கிறான். தேவர் பாடுறாங்களாம், அப்படி அசுரர் பாடுறாங்களாம். இது பாரதியுடைய ராகம். தோழரே நம் ஆவிவேவ சூழுதே தீ தீ ஐயோ நாம். அசுரர்கள் பயப்படுறாங்களாம். தோழரே, யார் அவங்க ஒருத்தரும் தோழர்னு கூப்பிட்டுக்கிறான். தோழரே நம் ஆவிவேவ சூழுதே தீ தீ ஐயோ நாம், வாழ வந்த காடுவேவ வந்ததே தீ தீ அம்மாவோ அப்படிங்கிறான். நாம் ஒரு காட்டில் பதுங்கி இவங்களை அக்கிரமம் பண்ணலான்னா இவங்க தீ மூட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு. இப்படி இருக்கு. இயற்கையோடு பார்க்கும் பொழுது இயற்கையில இரண்டு விதமான சக்திகள் உண்டு. இதை தெய்வ சக்திகள் அசுர சக்திகள் என்பதை பற்றி பேசாமலேயே திருவள்ளுவர் நமக்கு இதை தெரிவிக்கிறார். அங்கதான் அவர் நிற்கிறார். மோஸ்ட் செக்குலர், அப்சல்யூட்லி யூனிவர்சல்னா திருவள்ளுவர் தான் சொல்ல முடியும். உலகத்தில் வேற எந்த கவினையும் நீ சொல்ல முடியாது. ஒன்று நம்புவான், இல்லைன்னா நம்ப மாட்டான். இவர் நீ காட்டுப்பட்டு எங்கள் வார்த்தையார் சொல்லுவார், தம்பி நீ என்ன முயற்சி செஞ்சாலும் இந்த வள்ளுவருடைய சிண்டு மட்டும் உனக்கு கிடைக்காதும்பார். நீ வானத்தை கூட பிடிச்சிடலாம், வள்ளுவருடைய சிண்டு மட்டும் உன் கைக்கு கிடைக்காது. நீ அவரை வணங்கி கற்றுக்க மாட்டோம் தெரியும், அவரை எடை போடாத, இவர் யாரு அதெல்லாம் நீ பார்க்காத அப்படிம்பார். நீ வளர வளர வானம் போல் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார், விரிந்து கொண்டே இருக்கிறார். நீ என்ன அவரை பார்க்கறது? அவர் என்ன சொல்றார்? கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதும் எல்லாம் மழையினர். வான் சிறப்புல மழை எவனாவது அப்படி யூஸ் பண்ணுவானா? வான் சிறப்புன்னு போட்டு மழை கெடுக்கிறதுன்னு சொல்லுவானா? ஒரு மரபு கருதியாவது அதை சொல்ல தவிர அது முடியும். கெடுப்பதுன்றது முதல்ல போடுறாரு, கொட்டி சாவடிக்கின்றார். கெட்டார்க்கு சார்வாய், அப்படி பாவம் அப்படியே திக்கு பிரமை பிடிச்சு நிற்கிறவங்கள அவங்களுக்கு ஆதரவா எடுப்பதும் எல்லாம் மழை, செய்யறது எல்லாம் மழை தாண்டான்ட்டார். அப்ப எல்லாம் ஒரே ஒரு சக்தி தான் இப்படியும் செயல்படுகிறது, அப்படியும் செயல்படு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தேவர்கள் அசுரர்கள். ஒரே தாய்க்கு பிறந்தவர்கள் தான், ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் தான் தேவர்களும் அசுரர்களும். ஒரே இறைவனிடமிருந்து தான் இந்த தீமையும் இந்த நன்மையும் நமக்கு தோன்றுகின்றன. இப்படி பார்த்துருங்க, உறவு பாருங்க. இப்படி நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமினார் பாருங்க மாணிக்க வாசகர். ஐயோ, உலக இலக்கியத்தில் அப்படி ஒரு வார்த்தை யாரும் சொல்ல முடியாது. நீ அன்றே நீ என்னை ஆட்கொண்டு விட்டாய், நான் முழுக்க முழுக்க உனக்கு என்னை ஒப்புவித்து விட்டேன். இனிமேல் என் மூலமாக விளைகின்ற நன்மை தீமை இதுக்கு நான் எப்படியா பொறுப்பாவேன்? கமான் மேன் அப்படிங்கிறார் இறைவன்ட்ட சிவன்ட்ட. ஹவ் கேன் ஐ பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள்? நன்றே செய்வாய் பிழை செய்வாய்ங்கிறார். செய்யறது நீங்க, இது நன்மை, நீ நன்மையை செஞ்சுக்கோ, நீ பிழை செஞ்சுக்கோ, நானும் இதற்கு நாயகமே, இன் வாட் வை ஐ எம் ரெஸ்பான்சிபிள்ங்கிறார். எப்படி ஒரு மாண்பு பாருங்க! என்ன ஒரு பக்தி, என்ன ஒரு மாண்பு! நினைக்க நமக்கு மலைப்பாக இருக்கிறது. அப்படி நம்ம இயற்கையை கொண்டாட வேண்டும். இதுல அப்படியே இறங்கி வாங்க. தேவ அசுரர்கள்லாம் விட்டுடுங்க. மகத்து ஜகத்து அகம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு கழனிக்கு வாரு. முகம் தெரியாத முக்கிய உறவுகளை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். இப்போ இருக்கே நேரம்.
ஒரு வயக்காடு போகிறோம். அந்த கருப்பழகி ஆள்காட்டி விரலால் பொந்து வைத்து மண்ணில் பொருத்தி சிரிக்கும் வரை எந்த குடிசையிலோ விலையற்ற விதை நெல்லாய் சந்தடி ஏதுமின்றி காத்திருந்தது. உண்மையா இல்லையா? அந்த கருப்பழகி ஆள்காட்டி விரலால் பொந்து வைத்து மண்ணில் பொருத்தி, புதைக்கல, மண்ணில் பொருத்தி சிரிக்கும் வரை எந்த குடிசையிலோ விலையற்ற விதை நெல்லாய் சந்தடி ஏதுமின்றி காத்திருந்தது. நட்டவளின் கட்டழகை நன்கு ரசிக்க வேண்டி மொட்டை விழுந்த உயிரை ஏதோ ஒரு கை நம்மளை போட்டுதுரா உள்ள, அந்த அழகிய பார்க்கணுன்றதுக்காக அந்த நெல் முளைக்குதான். நட்டவளின் கட்டழகை நன்கு ரசிக்க வேண்டி மொட்டை விழுந்த உயிரை ஒரு மோதிர கருப்பு கை நாற்றங்காலில் அதை நடும் முன்னே தொடும் சுகத்தால் ஏற்றம் பெற்று அது இருமாந்து வளர்ந்தது. இல்ல, நட்டவளின் கட்டழகை நன்கு ரசிக்க வேண்டி மொட்டை விழுந்த உயிரை ஒரு மோதிர கருப்பு கை நாற்றங்காலில் அதை நடும் முன்னே தொடும் சுகத்தால் ஏற்றம் பெற்று அது இருமாந்து வளர்ந்தது. பம்பு செட்டு, வான பரிசு மழை, மண்ணையே நம்பி வாழும் ஏர் உழவன் நம்பிக்கை கண்ணொளியில் மலைக்காற்று தலைகோதி மதர்ப்பாக வளர்ந்தது. இல்லையா? பம்பு செட்டு, வான பரிசு மழை, மண்ணையே நம்பி வாழும் ஏர் உழவன் நம்பிக்கை கண்ணொளியில் மலைக்காற்று தலைகோதி மதர்ப்பாக வளர்ந்து நிலைதாங்க முடியாமல் நெல் சாய்ந்த வேளையிலே அறுவடையானது. ஆட்கள் வந்தனர். உருத்தும் உமி நீங்கி உள்ளிருக்கும் வெள்ளி உயிர் கோணியில் புகுந்து பலர் கூடும் சந்தையிலே போனியாகி பரபரப்பாய் பட்டண யாத்திரைக்கு புறப்பட்டு பல நூறு கரம் மாறி தரம் மாறி சிறப்புமிக்க மனைவியின் சிவந்த கைகளினால் குளிப்பாட்டப்பட்டு குக்கரில் தவம் புரிந்து வெளிப்பட்டு, எப்படி வருது பாருங்க, திரும்ப அங்கேருந்து வாங்க. பம்பு செட்டு, வான பரிசு மழை, மண்ணையே நம்பி வாழும் ஏருழவன் நம்பிக்கை கண்ணொளியில் மலைக்காற்று தலைகோதி மதர்ப்பாக வளர்ந்து நிலைதாங்க முடியாமல் நெல் சாய்ந்த வேளையிலே அறுவடையானது. ஆட்கள் வந்தனர். உருத்தும் உமி நீங்கி உள்ளிருக்கும் வெள்ளி உயிர் கோணியில் புகுந்து பலர் கூடும் சந்தையிலே போனியாகி பரபரப்பாய் பட்டண யாத்திரைக்கு புறப்பட்டு பல நூறு கரம் மாறி தரம் மாறி சிறப்புமிக்க மனைவியின் சிவந்த கைகளினால் குளிப்பாட்டப்பட்டு குக்கரில் தவம் புரிந்து வெளிப்பட்டு வாசமுடன் ஒளிமயமாய் ஆவி பறக்க உள்ளங்கையில் சிறு வெள்ளி குன்றாய் அள்ளி வைத்த சோற்றை அன்புடன் பார்க்கின்றேன். எத்தனை பேர் உழைப்புடா, எத்தனை பேர் உழைப்பு. உள்ளங்கையில் சிறு வெள்ளி குன்றாய் அள்ளி வைத்த சோற்றை அன்புடன் பார்க்கின்றேன். எத்தனை பேர் உழைப்பில் நான் நித்தம் நித்தம் வாழ்கின்றேன். அத்தனையில் நான் அறிந்தது எத்தனை பேர் என் சொல்ல. இதை புரிஞ்சுக்கங்கய்யா, அதான் தோழமை, தான் உறவு, உயிரே உறவே. எத்தனை பேர் உழைப்பில் நான் நித்த நித்தம் வாழ்கின்றேன். அத்தனையில் நான் அறிந்தது எத்தனை பேர் என் சொல்ல. பல வருடங்களுக்கு முன்னால பிடிச்சதா உங்களுக்கு இந்த கவிதை? யாருக்கு பிடிக்காது இந்த வெரி குட். சரி சரி, அழகு. அந்த கருப்பழகி ஆள்காட்டி விரலால் பொந்து வைத்து மண்ணில் பொருத்தி சிரிக்கும் வரை எந்த குடிசையிலோ விலையற்ற விதை நெல்லாய் சந்தடி ஏதுமின்றி காத்திருந்தது. நட்டவளின் கட்டழகை நன்கு ரசிக்க வேண்டி மொட்டை விழுந்த உயிரை ஒரு மோதிர கருப்பு கை நாற்றங்காலில் அதை நடும் முன்னே தொடும் சுகத்தால் ஏற்றம் பெற்று அது இருமாந்து வளர்ந்தது. பம்பு செட்டு, வான பரிசு மழை, மண்ணையே நம்பி வாழும் ஏருழவன் நம்பிக்கை கண்ணொளியில் மலைக்காற்று தலைகோதி மதர்ப்பாக வளர்ந்து நிலை தாங்க முடியாமல் நெல் சாய்ந்த வேளையிலே அறுவடையானது. ஆட்கள் வந்தனர். உருத்தும் உமி நீங்கி உள்ளிருக்கும் வெள்ளி உயிர் கோணியில் புகுந்து பலர் கூடும் சந்தையிலே போனியாகி பரபரப்பாய் பட்டண யாத்திரைக்கு புறப்பட்டு பல நூறு கரம் மாறி தரம் மாறி சிறப்பு மிக்க மனைவியின் சிவந்த கைகளினால் குளிப்பாட்டப்பட்டு குக்கரில் தவம் புரிந்து உள்ளங்கையில் சிறு வெள்ளி குன்றாய் அள்ளி வைத்த சோற்றை அன்புடன் பார்க்கின்றேன். எத்தனை பேர் உழைப்பில் நான் நித்த நித்தம் வாழ்கின்றேன். அத்தனையில் நான் அறிந்தது எத்தனை பேர் என்று சொல்ல. உண்ணுங்கால் உள்ளத்தே ஊர்ப்பசியின் ஓலம் எழும். நமக்கு கொடுத்துட்டாயா பராசக்தி, சாப்பிட்றோம். எத்தனை பேருக்கு சோறு இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த சோறை எத்தனை பேருடைய உழைப்பு. கிவாஜா சொல்லுவார், வெள்ளி மலை போல சோறு, தங்க கிரீடம் வைத்தால் போல் பருப்பு, வெள்ளி அருவி போல நெய் விழுது. அவர் சொல்லும் போதே பசிச்சிரும் நமக்கு, அப்படி இருக்கும். கிவாஜா சொல்லுவார், பெரியவங்க தான். இப்போ உழவனை பார்த்தீங்க, உழவனை விட சிறப்பாக இன்னும் யாரை சொல்ல முடியும்?
உழவன் மட்டுமா இருக்கான், எத்தனை பேர் இருக்கான். இது ஒரு பட்டியலை போட்டு போன முறை பார்த்தோம் சந்திக்கும் பொழுது. இன்னொன்று பாருங்க, ஒரு பட்டிக்காட்டில் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கும் பொழுது அவன் பரோபகாரி, ஏன்னா ஒரு வேலையை நிரந்தரமாக செய்ய மாட்டேங்கிறான், ஆனால் நல்ல பேர் மட்டும் வாங்கிக்கிறான்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அவன் ஒரு லிஸ்ட் எடுக்கிறான், அப்படி இல்லை காய்கறி தூக்கி பாட்டி போனால் நான் கையை கொடுக்குறேன், அப்புறம் மழை அடித்தா மரவன் கூட உட்காந்து நான் மதக திருப்புறேன், ஊர்கோடி ஒன்னானுக்கு உடம்பு சுகம் இல்லைன்னா உடனே நான் ஓடுறேன், ஒழுங்காக துவைக்கிறேன், ஆத்தோரம் செத்தவனும் ஆறுமை இல்லைன்னா அள்ளி நான் தூக்குறேன், இப்படி எத்தனையோ வேலைகள் நான் செய்கிறேன். அப்படின்போது ஐயோ உன்னை போய் நான் தப்பாக சொல்லிட்டேனே, பல்லு மேலே நாக்க போட்டு பாவி ஏதோ பேசிவிட்டே, மல்லுக்கு கோவிச்சிக்காதே, கண்ணு மச்சான் மன்னிச்சிரு, வெறுத்து போடாது. ஆனால் பைத்தியக்கார பொண்ணே, பத்திரம் மாற்று பொண்ணே, பச்சை புள்ள போல அழாது, என்னைக்கும் உன் பக்கத்தில் நான் நீ இருக்க வேணும் அப்படிங்கிறான். அப்பாவை கேட்குறா, அவ்வளோ பெருமையா, நீ ஊருக்கு இவ்வளோ பெருமையா, ஊராறு பெருமையெல்லாம் ஒழுங்காக சொல்லிடுறையா, நேராக கேட்டுக்க வேணா, ஆசைமச்சான் நிழலாக கூட வரேன்னா அப்படிங்கிறான். ஊராறு பெருமையா சொல்கிறேன் கேட்டுக்கிறியா அப்படிங்கிறான். கேட்போமா? கடவுளுக்கும் சிற்பி தாண்டி கண்ணை திறந்து வைக்கிறான், கொத்தம் கட்டினா தான் மனுஷங்க கட்டிலு தொட்டிலு போடுறான். கடவுளுக்கும் சிற்பி தாண்டி கண்ணை திறந்து வைக்கிறான், கொத்தம் கட்டினா தான் மனுஷங்க கட்டிலு தொட்டிலு போடுறான். சொடல கிண்டும் வெட்டியாந்தான் சுத்தமாக வைக்கிறான், சொடல கிண்டும் வெட்டியாந்தான் சுத்தமாக வைக்கிறான். சுமந்து போற 4 பேர் தான் சோதரனாகிறான், சுமந்து போற 4 பேர் தான் சோதரனாகிறான். கோணக்காலுக்கு சோடி செருப்பு கொடுத்தவன் தான் நிக்கிறான், கோணக்காலுக்கு சோடி செருப்பு கொடுத்தவன் தான் நிக்கிறான். ஊருக்கெல்லாம் காது குத்தி ஊம தட்டாம் பொழைக்கிறான், ஊருக்கெல்லாம் காது குத்தி ஊம தட்டாம் பொழைக்கிறான். சாண்மரத்துல முழநறுக்கிற தச்சனப்பாரு சிரிக்கிறான், சாண்மரத்துல முழநறுக்கிற தச்சனப்பாரு சிரிக்கிறான். சமத்துவத்தை தோட்டி தாண்டி சகிச்சு நமக்கு காட்டுறான், சமத்துவத்தை தோட்டி தாண்டி சகிச்சு நமக்கு காட்டுறான். கரு கருவா சுத்தியலு கடப்பார மம்முட்டி, கரு கருவா சுத்தியலு கடப்பார மம்முட்டி. கருகி வெந்து கொடுக்கும் நம்ம கருமான கும்பிட்டுக்கோ, கருகி வெந்து கொடுக்கும் நம்ம கருமான கும்பிட்டுக்கோ. கருக முத்துன மணி எடுத்து கலையத்துல கஞ்சி வர, காலமெல்லாம் பாடுபடும் உழவனையும் கும்பிட்டுக்கோ. மனசுல அன்பு இருந்தா மகாத்மானு கும்பிட்டுக்கோ, மனசுல அன்பு இருந்தா மகாத்மானு கும்பிட்டுக்கோ. மனசு திறந்து பழகுறவன் மடையனானாலும் கும்பிட்டுக்கோ, மனசு திறந்து பழகுறவன் மடையனானாலும் கும்பிட்டுக்கோ. உனக்கும் எனக்கும் ஒரு உசுர கொடுத்து விட்டவங்கள, உனக்கும் எனக்கும் ஒரு உசுர கொடுத்து விட்டவங்கள மனசார கும்பிட்டு கோடி. வள்ளியம்மா இந்த மண்ணை தொட்டு கும்பிட்டு கோடி. வயலே கோவிலாக வேலையே பூசையாக, வயலே கோவிலாக வேலையே பூசையாக, வாழ்ந்து காட்டுறவன் தெய்வமாக, நாம வானம் பார்க்க வாழ்ந்திடுவோம் உண்மையாக. அப்படி இருக்கு பாட்டு. அப்போ எவ்வளோ பேருடைய தயவுல நம்ம வாழறோம், எவ்வளோ பேருடைய உழைப்புல நம்ம வாழறோம். இந்த பக்கம் உழவன்னா நடுவுல கருமான், தோட்டி, துறவு எல்லாரும் இருக்காங்க. அந்த முனையில இன்னொருத்தன் இருக்கான், அவன் தான் போர் வீரன். அவனுடைய தியாகம் தான் நம்முடைய சுவாசம். அதை புரிஞ்சுக்கணும். கண்ணதாசன் பெயர் தெரியாத பெருவீரர்கள் பார் அவங்கள, இல்லையா? பெயர் தெரியாத பெருவீரர்கள். இப்போ சுதந்திர தினத்தின் போது கவியரங்கு, அந்த நாளில் கவியரங்கு நல்லபடி நடக்கும். ஆல் இண்டியா ரேடியோ, இந்த டிவியெல்லாம் வரத்துக்கு முன்னால் என்னம்மா, அப்போ இவர்கள் விழா வேண்டி சாகவில்லைன்னார். விழா வைப்பாங்கிறதுக்காக சாவலடான்ட்டார். இவர்கள் விழா வேண்டி சாகவில்லைன்னாரு கண்ணதாசன். பெயர் தெரியாத பெரு. அந்த கவிதை கிடைக்குமானா பாருங்க, பாரு, ரொம்ப அருமையான கவிதை அது. மாணவர்களுக்கெல்லாம் நம்ம கொடுக்கணும், சொல்லணும், சொல்லி கொடுக்கணும், சொல்லி காட்டணும், கவிதை சொல்லணும், கேட்கணும் 4 பேர். அப்படி என்னுடைய குருநாதர் அவர் ரொம்ப ஒரு போர் வீர மனப்பான்மை உண்டு. அவர் என்னை கூப்பிட்டு போனார். எங்க லடாக் போய் லே போய் அங்கேருந்து கார்துங்லா பாஸ் இங்கே வாணி அப்படின்னு கூப்பிட்டு போனார்.
சியாச்சின் கிளேஷியருடைய துவக்கம். நம்முடைய இராணுவ வீரர்களுடைய முகாம், முக்கியமான முகாம் அது. 18,348 அடி என்னமோ, நீங்கள் இப்போ செக் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் மோட்டாரபிள் ரோட் ஆன் எர்த் அது. அங்கே போனோம். அந்த இடத்தினுடைய விசேஷம் என்னென்னா, ஒரே சமயத்தில் ஃப்ராஸ்ட் பைட் அண்ட் சன்ஸ்ட்ரோக்கால் சாகலாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு இடம். ஆமாம், சூரியன் வந்து ஹனுமார் பறிச்சாருன்னா ஏன் பறிக்க மாட்டார்? அவ்வளோ பக்கத்தில் இருக்குதாங்க, அவ்வளோ பக்கத்தில் இருக்கு. சன்ஸ்ட்ரோக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேஜர் நாராயண் இருக்காரா பாருயா, கரெக்டாக வந்துட்டாரு. அவர் மேஜர் நாராயண்பா, கைதட்டுங்கப்பா அவருக்கு. ஏதோ ஒரு உணர்வுல கூப்பிட்டேன், அவர் இருப்பார் தெரியல எனக்கு. பா, இது ஒரு இதுதான் நமக்கு ஒரு சமிக்கைங்கிறது, பராசக்தி. அப்போ ஒரே நேரத்தில் சன்ஸ்ட்ரோக், ஃப்ராஸ்ட் பைட் ரெண்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரேரிஃபைடு அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் வில் பி வெரி தின். சுவாசிப்பது ரொம்ப கஷ்டம். இந்த ராணுவ வீரர்களை எப்படி பழக்குவாங்கன்னா, 2000 அடி ஒரு வாரம் அப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க. அக்ளிமடைசேஷன்றது அவ்வளோ லேஸில் வராது. இப்போ நம்மலாம் டூரிஸ்டாக போனாலே, லே வந்து 12,000 அடியில் இருக்குது ஏர்போர்ட், லே ஏர்போர்ட்டு. அங்கே போனோன்னா 36 மணி நேரம் நீங்கள் எதுவும் செய்யாதீர்கள், சும்மா சாப்பிட்டு படுங்க, அக்ளிமடைஸ் ஆகணும், இல்லைன்னா சுவாசிக்க முடியாது பாருங்கள். 2000 அடி, அதுக்கு வந்து ஒரு வாரம் 55 கிலோ வெயிட் தூக்கணும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரணும். யாரங்கே எடுத்துக்கொண்டு வரலாம் கிடையாது, எல்லாம் நம்ம தான் எடுத்துக்கணும். நம்ம சுமையை நாம தான் சுமக்கணுங்கிற வேதாந்தத்தை தினந்தோறும் பிராக்டிஸ் பண்ணுகிறவர்கள் இராணுவ வீரர்கள் தான். ஆனால் அதில் உண்மை என்னென்னா, அவர்கள் சுமப்பது அவர்களுடைய சுமை இல்லை, நம்முடைய சுமையை தான் அவர்கள் சுமக்கிறார், நம்மைத்தான் அவர்கள் சுமக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது குருஜி என்ன பண்ணார், என்னவோ அங்கே எப்படி தான் அவர் ஆர்கனைஸ் பண்ணாரோ, அந்த லேல அண்டானில் குண்டானில் உப்மாவை கலருங்களான்னாரு. இங்கே என்ன உப்மா கலருங்களான்னாரு. நல்லா ரவை அங்கங்கெல்லாம் முதலே வாங்கிட்டோம். இந்த டெல்லியிலேருந்து போகும்போது பாதி லக்கேஜ் ரவை தான், உப்மா கோதுமாவை அப்படி தான். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காய்கறியெல்லாம் போட்டு உப்புமாவை கலரு, சட்னியை பண்ணுனார். ஆந்திராக்காரங்க தானே கூட பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பெண்டு வாங்கிட்டார், வேலை வாங்கிட்டார். பூரியை பொரியினார், எல்லாம் பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து கோகோ கோலா ஏதோ ஒரு எல்லாமோ வாங்கினோம். எல்லாத்தையும் கொண்டு போனோம். கண்ணீர் விட்டு கதறி கட்டி தழுவினாங்க. தேர் சோ ஹோம் சிக். அவங்க வந்து அவங்களுக்கு அங்கே இருந்தது வந்து பிஸ்கட்டும் டீ தான் அவங்களுக்கு இருந்தது. அதை கொடுத்து உபசாரம் பண்ணாங்க. வாழ்க்கையில் அதை விட ஒரு சிறந்த அமிர்தத்தை நீங்கள் பருகிருக்க முடியாது. ஒரு வீரன் கையால் ஒரு ஒரு உணவை நீங்கள் வாங்கி சாப்பிடும் பொழுது நமக்கு இது தகுதியாக, அதை வாங்குறதுக்கு தகுதியான்ற மாதிரி ஐயப்பாடு வந்தது நமக்கு. அப்பேற்பட்ட ஒரு இராணுவ வீரர் நம்ம வந்து அப்படி அலட்சியமாக எடுத்துக்கூடாது. பேர் சொல்ல விரும்பலை, ஒரு ஜேர்னலிஸ்ட். எதுக்கு என்னமோ அவங்க ஏதோ தீவிரவாதிகள் சுட்டான், ஒரு இராணுவ வீரன் செத்தான், ஏன் அவ்வளோ பெருசுப்படுத்துறீங்க? என்ன காசுக்கு சம்பளம் தானே, சம்பளத்துக்கு தானே இருப்பாங்க. அதை விட கேவலமான வார்த்தை, நான் தரேன், கோடி ரூபாய் தரேன், போய் இரு அங்கே சியாச்சின் கிளேஷியர்ல. ஜேர்னலிஸ்ட் காசு கொடுத்துட்டு இல்லை, இராணுவ வீரனை விட்டுருப்பையா, விட்டுருங்க, காசு கொடுக்குறோம், பால் பாக்கெட் கொண்டு வந்து போடுவா, நான் காசு, நான் அவ செய்யக்கூடிய சேவைக்கு என் காசு ஈடாகுமாயா? ஈடாகுமா? ஒரு நாவிதர் இல்லைன்னா நான் அவருக்கு, நான் 50 ரூபா கேட்டால் நான் 100 ரூபா கொடுப்பேங்க. ஏன்னா எங்கள் குருநாதர் கற்றுக் கொடுத்து, உன்னை தொட்டு சேவை செய்கிறானே அவனை தெய்வம் மதியினார் அப்படின்ட்டு கொடுக்கணும். நான் காசு கொடுத்துட்டதுனால அவனுடைய சேவைக்கு அது ஈக்குவல் ஆகிடுமா? கேன் யூ எவர் பே ஃபார் அ சர்வீஸ்? முடியவே முடியாது. ஒருத்தனோட தொண்டு செய்கிறான், தொண்டுக்கு நீங்கள் எப்படியா காசு கொடுப்பீங்க? ஒரு மரியாதைக்கு காசு கொடுக்கலாம், அவ்வளோதான். ஆட்டோக்காரன் கூட அப்படிதாங்க. வேற பேர் எவ்வளோ அநியாயமாக அவங்க கேட்டாலும், என்னங்க பெருசாக வீடு கட்ட போகிறாங்களே, கட்டினா நல்லது தானே, சந்தோஷம் தானே. நாம் காசு கொடுத்தோம், வீடு கட்டினா சந்தோஷப்பட வேண்டியது தானே. நான் கேட்குறேங்க, ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போகிறீங்க, ஒரு பேஸ்ட்டை நீங்கள் பேரம் பண்ணி வாங்க முடியுமா? கால்கேட் பேஸ்ட்டை அவனை, டாட்டா உப்பு 1/2 கிலோ, என்னத்துக்கு இது இப்போ 20 ரூபா 10 ரூபா கொடுன்னு கேட்டு பாருங்களேன். ஒரு சர்க்கரைக்கு பேரம் பேசி வாங்கி பாருங்களேன், மாட்டோம். 3000 ரூபாய்க்கு மூக்கு பிடிக்க சரவண பவனில் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது பாவம் முழம் போட்டு வித்துட்டு இருப்பா பாருங்க. அவள் 30 ரூபான்னா ஏன் 15 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடாதுன்னு கேட்குறோமே. என்ன புத்தி இது? இதுக்கு பேர் தாங்க தரித்திரம். அவ அல்ல ஏழை, நம்ம தான் ஏழை, நம்ம தான் ஏழை. இதை புரிஞ்சுக்குங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டு இப்போ இராணுவ வீரனுக்கு போங்க. காசு கொடுத்து சம்பளத்துக்கு இருக்கிற ஆளாங்க அவன். ஒரு நாள் 2 நாள் வந்து நீங்கள் உங்கள் பெத்த குழந்தைய பிரிஞ்சு இருக்க பாருங்க, முடியுமா? நீங்கள் இப்போதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு வைங்களேன்,
இப்போதான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, சைனா பார்டருக்கு உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, எப்படி பரிதவிப்பீங்க நீங்க? ஐயோ, கொத்தமங்கல சுப்புடைய கவிதை தான் ஞாபகம் வருது. நினைவு இருக்கிற வரைக்கும் அந்த கவிதையை சொல்றேன். அவன் வந்து பட்டாளத்தான் வந்து எல்லைக்கு போகும் பொழுது அவன் மனைவி கர்ப்பமா இருந்தான். கர்ப்பமா இருக்கும்போதே அவனுக்கு ஆர்டர் வந்துடுச்சு, போயிடறான். செகண்ட் வேர்ல்டு வார் டைம் எழுதுறாரு. அவன் போனா என்ன ஆனான்னு தெரியல, இந்த குழந்தை பிறந்துடுச்சு. அது வளருது, விவரம் தெரியற வயசு வருது. அப்பா எங்க அப்பா எங்கன்னு கேட்குது. என்ன பதில் சொல்லுவா? வந்துருவாரு வந்துருவாரு. எங்க இருக்காரு தெரிச்சா தானே சொல்ல முடியும். எங்க இருக்காரு தெரியல. அத பக்கத்துல இருக்கக்கூடிய தாய் மாமா வந்து இந்த காட்சியை பார்த்து பாடுற மாதிரி கொத்தமங்கல சுப்பு அமைச்சிருப்பார். வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி, வீட்டுக்கு வாங்க, சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு, வந்துருங்க, காட்டை உழுது செய்திருத்தி கஞ்சி வாருங்க அப்படின்பாரு. தந்தி தவால் காரம் வந்தா தவி தவிக்கிறா, அவ தாலி சரட்டு ஒத்தி கண்ணு தண்ணி வடிக்கிறா, அந்திப்பட்டு ஒரு யுகமா அவ துடிக்கிறா, அவ வருத்தம் ஜகிக்க முடியுதில்ல, வீட்டுக்கு வாங்க. மாறாழத்தில் பள்ளம் வெட்டி மறைஞ்சிருந்தீங்க, பாறாங்கல்லு மார்புறுத்த படுத்திருந்தீங்க, நின்னு பார்த்திருந்து நினைப்பழிஞ்சீங்க, அட நீட்டி நிமிந்து படுத்துக்கலாம், வீட்டுக்கு வாங்க, வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி, வீட்டுக்கு வாங்க அப்படின்பா. தொட்டிலே வளர்ந்த புள்ள செவடி தூக்குது. படிக்க ஆரம்பிச்சிடுச்சான். தொட்டிலே வளர்ந்த புள்ள செவடி தூக்குது, அது தொட்டு தொட்டு அப்ப இங்க இன்னு கேக்குது, வட்டிலே சோத்த வச்சா முகத்தை பாக்குது, அட வருத்தம் ஜெயிக்க முடியுது இல்ல, வீட்டுக்கு வாங்க. என்ன கொட்டை துப்பி நட்டமாவு பூத்து குலுங்குது, அட கொம்ப வளைச்சு பழத்தை பறிக்க வீட்டுக்கு வாங்க. இதோட சட்டில் எப்படி சொல்லுவீங்க பிச்சாண்டி? கொட்டை துப்பி நட்டமாவு பூத்து குலுங்குது, அட கொம்ப வளைச்சு பழத்தை பறிக்க வீட்டுக்கு வாங்க, வேட்டை முடிஞ்சு போச்சு தம்பி, வீட்டுக்கு வாங்க என்று அவர் பாடுகிறார். நல்ல இராணுவ வீரன். தோழர்களுக்கெல்லாம் தோழர். நமக்கு 2 தோழர்கள் எக்ஸ்ட்ரீம் வைங்க. இங்க ஒருத்தன் அங்க ஒருத்தன். இங்க உழவன், அங்க இராணுவ வீரன், நடுவுல எல்லா தொழிலாளிகளும் தோழர்கள். அப்படி வச்சுக்கிட்டோம்னா அப்படியே இந்த ஜகத்திலேருந்து மகத்துக்கு அதை செஞ்சுங்க. மழை தோழன், காற்று தோழன். பாரதியாரோட வசன கவிதையை படிங்க. மழை நன்று, ஞாயிறு நன்று, இவர் பாராட்டுவாருங்க. இவர் ஏதோ அப்பாயின் பண்ணி சூரியன் இங்க வந்த மாதிரி. நன்று, காற்று இனியது அப்படின்னு. இனிய இசை சோகமுடையது என்கிறானே ஆங்கில கவி. அப்படி இல்லையே, அதோ பாம்பு பிடாரன் குழல் ஊதுகின்றான், அது ஒரு பண்டிதன் தர்க்கிப்பது போல அல்லவா எனக்கு கேட்கிறது. பாருங்க, என்ன பாருங்க, அடுத்த வேளை சோத்துக்கு உத்தரவாதம் இல்லாத போது ஒரு ராஜாங்கம் பண்ணிருக்கிறானே, தமிழை வச்சு ராஜாங்கம் பண்ணிருக்கிறாங்க. அதுதான் ஏன்னா இயற்கையோடு வாழ்ந்தவன். தோழமை, அந்த தோழமை என்றவர் சொல்லிய சொல்லொரு சொல்லணும். அப்படி எல்லாரும் சேர்ந்து அந்த உணர்வில். வெள்ளிமலை கொடும்பனியில் பட்டாளத்தான் வாசம், நம்ம வீதியெல்லாம் மணமணக்கும் சுதந்திரத்தின் சுவாசம். வெள்ளிமலை கொடும்பனியில் பட்டாளத்தான் வாசம், நம்ம வீதியெல்லாம் மணமணக்கும் சுதந்திரத்தின் சுவாசம். தினம் தினமும் மரணம் துரத்தும் வாழ்க்கை அது தியாகம், தினம் தினமும் மரணம் துரத்தும் வாழ்க்கை அது தியாகம், அது தேவர்களும் திகச்சு போய் கைவணங்கும் யாகம். தினம் தினமும் மரணம் துரத்தும் வாழ்க்கை அது தியாகம், அது தேவர்களும் திகச்சு போய் கைவணங்கும் யாகம். அந்த பாரக்காரன் யாரு, எந்த ஊரு என்ன பேரு, அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும் பாரு. அந்த பட்டாளத்தான் யாரு, எந்த ஊரு என்ன பேரு, அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும் பாரு. வெள்ளிமலை மரணத்தோடு ஒவ்வொரு நொடியும் கண்ணா மூச்சி ஆட்டம், மனைவி மக்கள் குடும்பம் எல்லாம் மனசுக்குள்ள கூட்டம். மரணத்தோடு ஒவ்வொரு நொடியும் கண்ணா மூச்சி ஆட்டம், மனைவி மக்கள் குடும்பம் எல்லாம் மனசுக்குள்ள கூட்டம். உறுதியாக சொல்லுறேண்டா வந்தாண்டா சாமி,
உறுதியாக சொல்லுறேண்டா வந்தாய சாமி, அவன் இறுதி மூச்சு பிரியும் போது நின்னு சுத்தும் பூமி, அவன் இறுதி மூச்சு பிரியும் போது நின்னு சுத்தும் பூமி. அந்த பட்டாளத்தான் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும் பாரு. அந்த பட்டாளத்தான் யாரு, எந்த ஊரு, என்ன பேரு, அவன் இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்னவாகும் பாரு. இப்ப ராணுவ வீரர் உங்க தோழனா இல்லையா? யார் தோழன்? இத சரியா புரிஞ்சுக்கும். முதல்ல எங்க ஆரம்பிச்சோம்? எதிர்பார்ப்பு இல்லாத இந்த அன்பு இருந்ததுன்னா தோழமை என்பது என்ன என்பது நமக்கு புரியும். அப்படியே அதை கொண்டு வந்து நிறைவு செய்வோம். என் சட்டைக்குள் நீ எப்படி நுழைவாய்? என் சட்டைக்குள் நீ எப்படி நுழைவாய்? உன் சட்டத்திற்குள் நான் எதற்கு அடங்குவேன்? சுவர் பல்லிகளும் முகம் சுளித்து பார்க்கும் பூனைகளும். ஏன் முகம் சுளித்து பார்க்கும்? பூனை எப்பவுமே அதனுடைய வீட்டில் நம்ம இடைஞ்சலா இருக்க மாதிரி நினைச்சுக்கும். இந்த நாய் தான் விசுவாசம், பூனை இப்படி பார்க்கணும், வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்ங்கிற மாதிரி தான் பார்க்கும். ஆமா ஆமா. அதனால சுவர் பல்லிகளும் முகம் சுளித்து பார்க்கும் பூனைகளும் அவர்கள் வீட்டில் நாம் அத்துமீறி நுழைந்தது போல்தான் அருவருப்பாகவும் ஆத்திரமாகவும் அனுமதித்தபடி பார்க்கின்றன. குளத்தில் இறங்கும் போது மீன்கள் குசுகுசுவென்று நம்மை பற்றித்தான் கிசுகிசு பேசுகின்றன. தலையெல்லாம் கூளம் இருப்பதால் தகுந்த இடம் என்று நம்பி எச்சமிடுகிறது புறா. தலையெல்லாம் கூளம் இருப்பதால் தகுந்த இடம் என்று நம்பி எச்சமிடுகிறது புறா. வைத்த உணவை முகர்ந்து விலகி பார்வையால் தைத்தபடி நகர்கிறது காக்கை. என்ன நெய் இல்லையா அப்படின்னு கேட்கிறோம். காக்கை அதே பிரெட்டா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும். வைத்த உணவை முகர்ந்து விலகி பார்வையால் தைத்தபடி நகர்கிறது காக்கை. அவர்களைப் போலே இருப்பதா? அவ்வளவுதானா நாம்? வலுவான தீர்மானங்கள் நம்மை வாழவே விடாது. நெவர் பி ஜட்ஜ்மெண்டல். வலுவான தீர்மானங்கள் நம்மை வாழவே விடாது. நாம் வாழ முடியாத போது மற்றவர் வாழ்க்கை நமக்கு ரசிக்காது. தோளில் அபிப்பிராயங்களை சுமக்காதவன் தான் தோளில் கைபோடும் தோழனாகிறான். தோளில் அபிப்பிராயங்களை சுமக்காதவன் தான் தோளில் கைபோடும் தோழனாகிறான். எல்லோரையும் எடை போட்டுக் கொண்டே இருந்தால் இன்று நான், நாளை சுற்றம், மறுநாள் ஆசான், அட இறைவன் கூட மிஞ்ச மாட்டான். எதிரே பேயொன்று தேகம் தேட எடை தராசு மட்டும் சலசலக்கும். எதிரே பேயொன்று தேகம் தேட எடை தராசு மட்டும் சலசலக்கும். இரண்டு கண்ணிலும் பொங்கும் ஆர்வம், இதயம் முழுக்க எதிர்பார்ப்பற்ற காதல். இரண்டு கண்ணிலும் பொங்கும் ஆர்வம், இதயம் முழுக்க எதிர்பார்ப்பற்ற காதல். எவரோடும் நேயம், இயன்றவரை தியாகம். இப்படி இருந்தால்தான் இந்த வாழ்வை எத்தனை கோடி இன்பம் வைத்தா என்று இடுப்பில் கை வைத்து பாட முடியும். இல்லையா? சரியா புரிஞ்சுக்கும். அது இரண்டு கண்ணிலும் பொங்கும் ஆர்வம், இதயம் முழுக்க எதிர்பார்ப்பற்ற காதல், எவரோடும் நேயம், இயன்றவரை தியாகம். இப்படி இருந்தால்தான் இந்த வாழ்வை எத்தனை கோடி இன்பம் என்று இடுப்பில் கை வைத்து பாட முடியும். சட்டையை கழற்றி எறி, சட்டத்தை தூக்கி எறி, ஆற்று குளியலுக்கு ஆடை எதற்கு? சட்டையை கழற்றி எறி, சட்டத்தை தூக்கி எறி, ஆற்று குளியலுக்கு ஆடை எதற்கு? கழுத்தளவு நீரில் கௌபீனமும் அபஸ்வரம். என்று இன்றைக்கு உறவை இந்த அளவிலே நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த மாதம் நாம் உறவில் குருவை சந்திக்க இருக்கிறோம். டிசம்பர் மாதம் இறைவனை சந்திக்க இருக்கிறோம். கட்டாயம் சந்திப்போம். இந்த வருகின்ற செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி இதே இடத்தில் அல்லது கீழே அதிசயராகம் ஆனந்தராகம் நிகழ்ச்சி நடக்கும். அனைவரும் வந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். இந்த ஐப்பசி திங்கள் 30 நாட்களும் வானவில் தொலைக்காட்சியில் காலை 6:15 மணிக்கும் மாலை 6:15 மணிக்கும் முருகனை பற்றி பேசி வருகிறேன். கொஞ்சம் பாடியும் வருகிறேன், பார்க்கலாம். சங்கரா தொலைக்காட்சியில் திங்களில் இருந்து வெள்ளி வரை காலை 6 மணிக்கு காஞ்சி மகான் என்கின்ற தலைப்பிலே மகா பெரியவரை பற்றி பேசி வருகிறேன். அதே சங்கரா தொலைக்காட்சியில் திங்களில் இருந்து வியாழன் வரை மாலை 4:30 மணியிலிருந்து 5 மணி வரை கொஞ்சம் தமிழிலும் கொஞ்சம் ஆங்கிலத்திலும் தர்மத்தின் பாதையில், ஆன் த பாத் ஆஃப் தர்மா என்று தனித்தனியாக தமிழிலும் ஆங்கிலத்திலுமாக பேசி வருகிறேன். மக்கள் தொலைக்காட்சியில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6:30க்கு
தமிழ் அமிழ்து என்கின்ற தலைப்பில் திருக்குறளை பற்றி பேசி வருகிறேன் என்றவர்கள் பார்ப்பீரார்கள். யாருக்கு இயலுமோ அவர்கள் இந்த கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். வணக்கம்.